السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. صدق الله مولانا العظيم. வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. சங்கையான ஹாஜிகளை கௌரவிப்பதற்காக வருகை தந்து இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களே, ஹஜ்ஜி பயணம் புறப்பட்டிருக்கக்கூடிய சங்கை மிக்க ஹாஜிகளே, வரக்கூடிய ஆண்டுகளில் ஹஜ்ஜி செய்யும் ஆர்வத்தோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய எல்லா வகையான அருள் பாக்கியங்களும் நம் அனைவருக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். முதலாவது, இங்கே ஹஜ்ஜிக்கு போறதுக்காக இருக்கிறவங்க எத்தனை பேர்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். அதனால தயவு செய்து கொஞ்சம் கோவிக்காம கை தூக்குங்க. ஹஜ்ஜிக்கு போறவங்க அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். முன்னாடி வந்துருங்க. நீங்க முன்னாடி வாங்க, வாங்க முன்னாடி வாங்க. அப்படியா? சரி சரி சரி, அல்லாஹ் போதுமானவன். கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து உட்காருங்க. இந்த நேரத்தில் ஒரு சோர்வு எனக்கே இருக்குது. என்ன, எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த சோர்வையெல்லாம் நீக்கிவிட்டு, பொதுவாகவே நல்ல காரியங்கள்ல அவ்வளவு லேசா ஈடுபட விட மாட்டான் சைத்தான். இதே நேரத்தில் ஒரு டிவி பெட்டி முன்னாடி உட்கார்ந்தான்னு வைங்க, கண்ணுலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனையும் முழிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த அசதிங்கிறது வரவே வராது. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிறது ஒரு உயர்ந்த நோக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அசதி, சோர்வு எல்லாமே வரும். சரியா? அதெல்லாம் உதறி தள்ளிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுடைய ஹஜ் பயணத்தை லேசான பயணமாக ஆக்கி வைப்பானாக. மக்பூலான ஹஜ்ஜாக, மபரூரான ஹஜ்ஜாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பானாக. ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வதற்காக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர், என்னுடைய மைத்துனர் ஷம்சுல் ஹுதா அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா வகையிலும் உற்ற துணையாக, உறுதுணையாக இருந்து அவர் உங்களை சிறப்பாக அழைத்து சென்று சிறப்பாக மீண்டும் அழைத்து வருவதற்கு அல்லாஹ் அவருக்கு நல்ல துணை புரிவானாக என்கின்ற துஆவினோடு, அன்பானவர்களே, ஹஜ்ஜி உம்ரா என்பது நாம நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப லேஸ். பொதுவாகவே அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கம் என்பது லேசானதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் என்பது லேசானது அப்படின்னு. ஒண்ணும் கிடையாது. என்ன சிரமம் அப்படிங்கிறீங்க? இந்த ஹஜ் பயணம் சம்பந்தமான புத்தகங்கள், நூல்கள் வாங்கினால் அதை திருப்பின உடனேயே நிறைய அரபி வாசகங்களா இருக்குதா, இதை பார்த்த உடனேயே நம்ம ஆளுங்க மிரண்டு போயிடுறாங்க. இவ்வளோவா அப்படின்னு. என்ன, ஒண்ணுமில்லை. அதனாலதான் நான் சொல்றது, இந்த புத்தகங்கள் படிக்கிறத நிப்பாட்டுங்க. ஹஜ்ஜி சம்பந்தமான புத்தகங்கள் வாசிக்கிறத நிப்பாட்டிட்டு, ஏற்கனவே போய் வந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட எனக்கு ஹஜ்ஜை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டு அதை நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டு நீங்க போறது ரொம்ப சிறந்தது. சரிங்களா? சரி, இப்ப நீங்க போன உடனே முதல்ல உம்ரா செய்ய போறீங்க. முதல்ல உம்ரா. அந்த உம்ராவை நிறைவு செய்துவிட்டு அடுத்ததாக ஹஜ்.
ஹஜ்ஜை நிறைவு செய்துவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜியாரத், அதை மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு நண்பர் அத்தார் ஜமாத் பள்ளிவாசலுடைய இமாம் மௌலானா இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் மிகச் சிறப்பாக சொன்னார்கள். அவர்கள் சொல்ல சொல்ல எனக்கு என்னமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த புனிதமான மஸ்ஜிதுன் நபவிக்கு சென்று அவர்களுடைய ரவுலா முன் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லக்கூடிய அந்த உன்னதமான உணர்வை நான் பெற்றுக்கொண்டிருந்தேன். அவ்வளவு சிறப்பாக அவர்கள் போய் வந்திருந்த காரணத்தால் கண் முன்னே நாம் காணும்படியாக மிகச் சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். சரி அன்பானவர்களே, உம்ரா என்பது 4 அம்சங்களை கொண்டது. உம்ரா என்பது 4 அம்சங்களை கொண்டது. ஒன்று இஹ்ராம், அடுத்தது தவாஃப், அடுத்தது தொங்கோட்டம் என்று சொல்லக்கூடிய சஇ, அடுத்தது 4வது இஹ்ராம் களைதல் என்கின்ற நிகழ்வு. இதுதான், இந்த 4 தான் உம்ரா. சரிங்களா? ஒவ்வொன்னா நான் சொல்றேன். சொல்லிட்டு முதல்ல இஹ்ராமை பத்தி நான் உங்களுக்கு தெளிவாக நான் விளக்கி சொல்கிறேன். இஹ்ராம் என்ற சப்ஜெக்ட் முடிஞ்ச பின்னாடி இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா ஒட்டுமொத்தமா 1.5 மணி நேரம் பயானம் முடிச்சுட்டு, 1.5 மணி நேரம் இல்ல, 1 மணி நேரத்தில் முடிச்சுக்கிறேன். 1 மணி நேரம் பயானம் முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொன்னா, நான் பேசுகிற போது ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றி இருக்கும். ஆனா 1 மணி நேரம் முடிச்சுட்டு கேட்கும் போது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது, என்னமோ கேட்க நினைச்சமே அப்படின்னு. அவ்வளவு மறதி நமக்கு. சரியா? அதனால இஹ்ராமை முடித்து விட்டு, இதுதான் இஹ்ராம், இஹ்ராமுடைய சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு, இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க அப்படின்னு நான் சொல்றேன். உங்க மனதுக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க. சரிங்களா? சரி, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ உங்களை அழைத்துட்டு போகக்கூடிய இந்த ஹஜ் கம்பெனியுடைய உரிமையாளர் அவர்கள் இத்தனை மணிக்கு பிளைட்டு, இத்தனை மணிக்கு ரெடியா இருங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி சொல்லும் போது நீங்க குளிச்சுட்டு, குளிக்கும் போது நார்மலான உங்களுடைய வழக்கமான உடையில் குளிக்கலாம். குளிக்குகிற போது நீங்கள் சோப்பு, வாசனை சோப்பு பயன்படுத்தலாம். தலைக்கு போடக்கூடிய ஷாம்பு பயன்படுத்தலாம். அப்பெல்லாம் வாசனைக்கும் உங்களுக்கும் ஒன்றும் சண்டை கிடையாது. சரிங்களா? அதனால எப்பொழுதும் நீங்கள் வழக்கமாக உங்களுடைய குளியலை எப்படி நடத்துவீர்களோ அப்படி நடத்தி கொள்ளலாம். சரிங்களா? குளிச்சு முடிச்சுட்டு தலையெல்லாம் தொலைச்சிட்டு உங்களுடைய தையல் உள்ள ஒரு கைலியை நீங்க உடுத்தி கொண்டு வெளியே வந்து இப்பொழுது இஹ்ராமினுடைய ஆடையை நீங்கள் உடுத்துகிறீர்கள். இஹ்ராம் ஆடை என்பது தையல் இல்லாத 2 ஆடைகள். அதுதான் இஹ்ராமுடைய ஆடை. தையல் இல்லாத 2 ஆடைகள். ஏன் இந்த உடுக்கிற நார்மலா உடுத்துற லுங்கியையே தையல் இல்லாம உடுத்திக்க கூடாதா அப்படின்னு 2 நாளைக்கு நடந்த ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் கேட்டார். தாராளமா உடுத்திக் கொள்ளலாம். அந்த 2.5 மீட்டர் தான் உங்களுக்கு இஹ்ராம் ஆடை என்பது கிடையாது. சரிங்களா? தையல் இல்லாத வெள்ளை ஆடை, அவ்வளவுதான். நான் இப்ப எல்லாருமே கையிலேயே தையலோட மூட்டி கட்டி இருக்கிறோம் இல்லீங்களா? இப்ப தையல் இல்லாம இதையே கட்டிக்கலாமா? தாராளமா கட்டிக்கலாம். ஏன் இதை கட்டுக்குங்கன்னு சொல்றது இல்லை அப்படின்னு கேட்டா, அந்த 2.5 மீட்டர் ஆடையை நாம் உடுத்துகிற போது, நாம் நடக்கிற போது, உட்காருகிற போது தொடையெல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? அந்த 2.5 மீட்டர் ஆடையாக இருந்ததென்றால், அத இப்போ அந்த ஆடை இருந்தா நான் கட்டி காமிப்பேன். அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, அந்த துணி விலகி தொடை தெரியாது. அதனாலதான் 2.5 மீட்டர் ஆடைன்னு சொல்றதே தவிர மற்றபடி ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? தையல் இல்லாத 2 ஆடைகள், உடுத்திக் கொள்வதற்கு ஒன்று, மேலே போட்டுக் கொள்வதற்கு ஒன்று. அந்த இஹ்ராமினுடைய ஆடையில நறுமணம் பூசலாமா? தாராளமா பூசலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? இஹ்ராமினுடைய ஆடையில
ஓ, ட்ரெஸ் வச்சு இருக்குதா? சரி, இருக்கட்டும், நான் கடைசியில் கட்டிக்காங்க. இஹ்ராமினுடைய ஆடையில நறுமணம் பூசலாமா அப்படின்னு சொன்னா தாராளமா பூசிக்கலாம். சரிங்களா? அப்படி நறுமணம் பூசி உங்களுக்கு பிடித்தமான ஒரு சென்ட் அத்தர் பூசிக்கொண்டு அந்த ஆடையை உடுத்தி கொண்டு நீங்க தலையில துண்டு போட்டு இஹ்ராமினுடைய நஃபில் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். சரியா? தொழுதுட்டு தொழும்போது தலையில துண்டு போட்டு அந்த இஹ்ராமினுடைய வெள்ளை ஆடையை தலையில போட்டு தொழுவலாம். சரிங்களா? தொழுது முடிச்சிட்டு இப்ப தலையில் போட்டிருக்கக்கூடிய துண்டை நாம் எடுத்து விட வேண்டும். எடுத்துட்டு இப்பொழுது நாம் நியத்து செய்ய வேண்டும். என்ன நியத்து? அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹு லீ வ தகப்பல்ஹு மின்னி. யா அல்லாஹ், உம்ராவுக்காக நான் இஹ்ராமில் நுழைகிறேன், இந்த உம்ராவை எனக்கு லேசாக்கி தருவாயாக, என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு நியத்து பண்ணிக்கணும். நியத்து பண்ணிட்டு தல்பியா ரொம்ப முக்கியம். தல்பியாவை நீங்க மனனம் செய்து கொள்ளுங்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியா ஆண்கள் 3 தடவை சப்தமாகவும் பெண்கள் 3 தடவை மௌனமாகவும் சொல்லிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் இஹ்ராமினுடைய நிலையில் நீங்கள் வந்து விட்டீர்கள். சரியா? இஹ்ராமினுடைய நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இஹ்ராமினுடைய எல்லை என்பது இந்தியாவிலிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு யலம்லம் என்கின்ற இடம். சரியா? முன்ன நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் 10 நாட்கள் கப்பலிலே பயணம் போனாங்க. சரிங்களா? அதனால போகும்போது நார்மலான ட்ரெஸ்ல போனாங்க. போகும்போது அந்த கப்பல்ல அறிவிப்பு செய்வாங்க, இஹ்ராமினுடைய எல்லை வரப்போகுது, தயாராகி கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஆட்கள் கப்பல்லையே குளிச்சு இஹ்ராமினுடைய ஆடை கட்டி தயாரா இருப்பாங்க. அந்த இஹ்ராமினுடைய இடம் வந்த உடனே, அந்த இளம்லம் எல்லை வந்த உடனே அங்கே அவர்கள் நியத்து செய்து கொள்வார்கள். இப்பொழுது நம்ம அப்படி போகல. காலை டிஃபன் சென்னையில, மத்தியான சாப்பாடு ஜித்தாவுல அப்படிங்கிற அளவுக்கு உலகம் ரொம்ப சுருங்கி போச்சு. சரியா? எலம்லம் என்கின்ற எல்லைக்கு மேலதான் விமானம் பறக்கிறது. சில விமானங்களிலே எலம்லம் எல்லை வந்துருச்சுன்னு அறிவிப்பு செய்யறாங்க, சில விமானங்கள்ல அதுவும் கிடையாது. சரியா? ஹாஜிகள் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அறிவிப்பு செய்யறாங்க. அதனால அந்த இடத்தில் போய் நம்ம நியத்து பண்ணி கொள்ளலாம் அப்படின்னாலும் கூட சில விமானங்களில் எலம்லம் என்கின்ற அந்த இஹ்ராமினுடைய எல்லையை அறிவிப்பு செய்வதில்லை. சில விமானங்களிலே அறிவிப்பு செய்தாலும் கூட நம்முடைய கவனத்துக்கு வருவதில்லை. அதனால எலம்லம் இஹ்ராமில் இல்லாம அந்த எல்லையை தாண்டிடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினாலதான் ஊர்லயே நீங்க நியத்து பண்ணிக்கங்கன்னு சொல்றோம். சரிங்களா? மற்றபடி இஹ்ராமினுடைய எல்லை எலம்லம் தான். சரி, இப்படி நியத்து பண்ணிட்டோம்னு சொன்னா இனி இஹ்ராமினுடைய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். தல்பியா சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். தல்பியா சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இதுக்கு மேல நறுமணத்தை நீங்கள் உபயோகிக்க கூடாது. ஏற்கனவே நான் சோப்பு போட்டு குளிச்சேனே, ஏற்கனவே நான் உடம்புக்கு நறுமணம் பூசிக்கொண்டேனே, ஏற்கனவே இஹ்ராமினுடைய ஆடையில் நறுமணம் பூசலாம் என்று சொன்னீர்கள், அந்த அடிப்படையில் இஹ்ராமினுடைய ஆடையில் நான் நறுமணம் பூசிக்கொண்டேனே, அந்த நறுமணம் மிச்சம் இருக்கிறதே, அதை கொண்டு ஒன்றும் பாதகம் இல்லை. சரிங்களா? இஹ்ராமினுடைய நிலைக்கு வந்த பின்னால நீங்க நறுமணம் உபயோகிக்க கூடாது என்பதுதான் சட்டமே தவிர, ஏற்கனவே நான் உபயோகித்த நறுமணம் இப்பொழுது என்னுடைய மூக்குக்கு வீசி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால பாதகம் இல்லை. ஒருத்தர் சொன்னாரு, ரொம்ப கொடுமைங்க, இஸ்லாம் இந்த அளவுக்கெல்லாம் மனிதர்களை கஷ்டப்படுத்தல, அல்லாவும் சரி அல்லாவுடைய ரசூலும் சரி. ஒருத்தர் சொன்னாரு, விமான நிலையத்தில் இவர் இஹ்ராமினுடைய நிலையில் இருக்கிறார். சரிங்களா? ஒருத்தர் இஹ்ராமுடைய ஹஜ்ஜுக்கு போறவங்கள ஆசையா வந்து கை கொடுத்து கட்டி பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்களா இல்லையா? முஆனகா செய்வதற்கு. அந்த மாதிரி யாரோ முன்ன பின்ன தெரியாதவர் இவர் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கிறாரு, ஹஜ்ஜுக்கு வழி அனுப்புறதுக்காக கை கொடுத்தாராம். கை கொடுத்துட்டு அடுத்து ஹாஜியை கட்டி பிடிக்கிறதுக்கு முஆனகா செய்யறதுக்கு போனாராம். இவர் வேண்டாம் அப்படின்ட்டாராம். எப்படி இருக்கும்? முஆனகா செய்ய வர்றவங்கள வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவருக்கு எப்படிங்க இருக்கும்? ஏங்க சொன்னீங்கன்னு கேட்டேன். அவர் நல்லா அத்தர் பூசிட்டு ஃபுல்லா வாசனையோட இருக்கிறாராம். அந்த அத்தர் ஏன் மேல பட்டுட்டா? சுப்ஹானல்லாஹ், இது என்ன கொடுமை இது!
அவர் அத்தர் பூசி இருக்கிறாராம். இவரை முஆனகா செய்கின்ற பொழுது அவருடைய அத்தர் நறுமணம் இவர் மீது ஒட்டி கொள்ளுமா? இஹ்ராம்ல நறுமணம் யூஸ் பண்ண கூடாது, அதனால வேணான்னுட்டேன் அப்படின்னு அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். இந்த அளவுக்கெல்லாம் இஸ்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தல. நாம் நறுமணத்தை உபயோகிக்க கூடாது, அவ்வளவுதாங்க. புதிதாக இஹ்ராமுடைய நிலைக்கு வந்ததுக்கு பின்னால அத்தர் எடுத்து பூசவோ வேற ஏதாவது நறுமணம் உபயோகிக்கவோ கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி பக்கத்துல ஒருத்தர் அத்தர் வாசனையோட உட்கார்ந்தாரு, அத்தர் வாசனையோட கை கொடுத்தாரு, முஆனகா செய்ய ஆசைப்பட்டாரு, அதனால ஒன்னும் பாதகம் இல்லை. சரிங்களா? சரி, கூடுமான வரைக்கும் அதிகமான தல்பியா சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? அப்புறம் தலையை மூடக்கூடாது, முகத்தை மூடக்கூடாது. தலையை திறந்துட்டீங்க, இஹ்ராமுடைய நிலைக்கு வந்த பின்னால தலையை மூடக்கூடாது, முகத்தை மூடக்கூடாது. சில பேர்த்துக்கு தூங்குகின்ற பொழுது முகம் மூடி தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கும், வெளிச்சம் பட்டா தூக்கம் வராது. அதனால கண் மூடுவதற்காக பிளைட்டில் விமானத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது முகத்தை மூடிக்கொண்டு தூங்குவது கூடாது. தலையை மூடக்கூடாது, முகத்தை மூடக்கூடாது, நறுமணம் உபயோகிக்க கூடாது. தலை மூடி கீழே விழுவது போல் காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது. தலையை அழுத்தமாக சொறிவதோ தலையை சீப்பு போட்டு வாருவதோ கூடாது. ஏனென்னா அதெல்லாம் செஞ்சோம்னா முடி உதிரும். அந்த காரியங்களை செய்யக்கூடாது. தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது. சரிங்களா? இது இஹ்ராமினுடைய விளக்கல்கள். இந்த பேணுதலோடு நாம என்ன செய்யணும்? மக்காவுக்கு நாம் பயணம் புறப்பட வேண்டும். இதுதான் இஹ்ராமினுடைய நிலை. சரிங்களா? குளிக்கிறதுனா குளிச்சுக்கலாம். இப்போ இஹ்ராமினுடைய ஆடையை நம்ம உடுத்திட்டோம். சில மணி நேரங்கள் விமான பயணம், ஜித்தா ஏர்போர்ட்ல சில மணி நேரம் காத்திருந்தோம். அதுக்கு பின்னால ஜித்தாவிலிருந்து மக்காவுக்கு பயணம். உடம்பு கசகசன்னு ஆயிருச்சு, ரொம்ப டயர்டா இருக்கு, குளிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. குளிக்கலாமா? மக்காவில் போய் பெட்டி படுக்கையெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அறையிலே குளிக்கலாமா? தாராளமா குளிக்கலாம். ஆனா சாதாரண நார்மல் குளியல் கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, குளிக்கின்ற பொழுது சோப்பு ஷாம்பு எதுவும் உபயோகிக்கப்படுத்தக்கூடாது. சரிங்களா? குளிச்சுட்டு தலையை ரொம்ப அழுத்தமாக துடைக்க கூடாது. துடைச்சா முடி அதிகமாக உதிர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால அப்படி லேசா, ஈரமும் இருக்கக்கூடாது, அது உடம்புக்கு நல்லதில்லை. அதனால அந்த ஈரம் காயும்படியாக லேசாக துடைத்துக் கொள்ள வேண்டியது. துடைச்சிட்டு மீண்டும் தையல் இல்லாத ஆடையத்தான் உடுத்தணும். சரிங்களா? தையல் உள்ள ஆடையை உடுத்திடக்கூடாது, அது கவனம். இந்த பேணுதலோடு தாராளமாக குளிக்கலாம், தப்பு கிடையாது. இப்படி குளிச்சுட்டு நாம் என்ன செய்ய போறோம்? அடுத்து தவாப் செய்ய போகின்றோம். சரிங்களா? சரி, இப்போ இஹ்ராமுக்கு முன்பதாக குளிக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம். சில பேருக்கு குளிப்பதற்கு ஏதாவது தடங்கள் இருக்கிறது. ஜலதோஷம் பிடிச்சிருக்குது, உடம்பு அவ்வளவு நல்லா இல்லை, குளிச்சோம்னா ஜுரம் வந்துருமோன்னு பயமா இருக்குது, கட்டாயமாக குளிச்சுத்தான் ஆகணுமா? அப்படி ஒன்றும் கிடையாது. ஒழு செய்து கொண்டால் போதுமானது. குளிக்க முடிந்தால் குளித்துக் கொள்ளலாம். இப்ப தம்பி முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்ன, சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறாரு, முன்னாடி வாங்கன்னு சொன்ன, இல்ல ஜுரம் அப்படின்னு சொன்னாரு. அல்லாஹு தஆலா அவருக்கு கூடுதல் கிருபை செய்வான். ஏன்னா ஜுரத்தோடு கூட இந்த முகாமில் கலந்து கொண்டு உம்ரா ஹஜ்ஜனுடைய விளக்கத்தை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறார். எல்லோரையும் விட கூடுதலான நன்மை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுப்பான். அந்த மாதிரி இப்படி ஜுரத்தோட போய் இஹ்ராமுக்கு முன்னால குளி அப்படின்னு சொன்னா அவரால் முடியுமா? குளிக்க முடியுமா? அதனால குளிக்க தேவையில்லை, ஒது மட்டும் செய்து கொள்ளலாம், பாதகம் இல்லை. நான் தான் சொல்றேன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சக்திக்கு மீறி நம்மை சோதிப்பது கிடையாது, சக்திக்கு மீறி நம்மை கஷ்டப்படுத்துவது கிடையாது. அதனால இயற்கை ஜுரமா இருக்கும்போது எப்படி குளிக்கிறது? குளிக்க தேவையில்லை, நார்மலா ஒழு செய்து கொண்டு நீங்கள் இஹ்ராமினுடைய ஆடையை உடுத்திக் கொள்ளலாம். சரி, அதே மாதிரி பெண்களுக்கு சில குறிப்புகள். பெண்கள் இஹ்ராம் கட்டுவதற்கு முன்பாக மருதாணி போட்டுக் கொள்வது முஸ்தஹப், விரும்பத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. அதனால முடிந்தால் மருதாணி போட்டுக் கொள்ளுங்கள். இன்னொன்று, பெண்களுக்கென்று இஹ்ராமினுடைய ஆடை பிரத்யேகமாக எதுவும் கிடையாது. அவங்க நார்மலா என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்களோ அதுதான் அவர்களுடைய இஹ்ராம் ஆடை. இந்த ஹஜ் கம்பெனிகள்ல இந்த மக்கனான்னு சொல்லக்கூடிய ஒரு மேல் போடக்கூடிய ஒரு துண்டு கொடுப்பாங்க, அதை நிறைய பெண்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா இஹ்ராமுடைய ஆடை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி ஒண்ணும் கிடையாது. அவர்கள் என்ன உடை உடுத்திருக்கிறார்களோ அதுதான் அவர்களுடைய இஹ்ராமி ஆடை. சரிங்களா? அந்த நார்மலான அவங்களுடைய சேலை, அதை நார்மலான உடையை உடுத்துட்டு அவங்களும் இது போன்று 2 ரக்காத்து தொழுது நியத்து செய்து தல்பியாவை அவர்கள் சத்தமாக சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். இத்தோடு இதான் நிலை, இதான் அவர்களுக்கு. சரி, மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் அவர்கள் என்ன பண்றது? ஏன்னா நிறைய பெண்கள் 8 வருஷம் நம்ம ஹஜ்ஜிக்கு போனோம், சரிங்களா, வழிகாட்டியாக.
அதுல நிறைய அனுபவங்கள். மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் பயந்துடுறாங்க. அந்த நேரத்தில் மென்சஸ் வந்துட்டா நல்லா ஒன்னு எழுதி வச்சு கொள்ளுங்க. மென்சஸ் வந்ததென்றால், மாதவிடாய் வந்ததென்றால் உங்களுடைய ஹஜ்ஜினுடைய கிரியைகளுக்கு, உம்ராவினுடைய கிரியைகளுக்கு எந்த தடையும் கிடையாது. இதனாலவே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, டாக்டர்கிட்ட கேட்டு அந்த மாதவிடாய் தடுப்பதற்கு மாத்திரை வேறு போட்டுக் கொள்கிறார்கள். மாத்திரை போடுறதுனால ஒன்னும் இடைஞ்சல் கிடையாது, ஆனா தேவையில்லைங்கிற அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். சரிங்களா? சரி, மாதவிடாய் வந்திருக்கக்கூடிய பெண்கள் இஹ்ராம் உடுத்தலாமா? தாராளமா உடுத்தலாம். குளிச்சுட்டு அல்லது தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு அந்த இரத்த கசிவுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்துட்டு நார்மலா ட்ரெஸ் உடுத்திக்கலாம். என்ன, அவங்க தொழ முடியாது, அவ்வளவுதான். மற்றபடி உம்ராவுடைய நியத்து, தல்பியா எல்லாமே சொல்லிக் கொள்ளலாம். தொழுகை மட்டும் அவர்களுக்கு விளக்கப்பட்டது. அதே மாதிரிதான் ஹஜ்ஜிலையும் அவர்களுக்கு எந்த தடையும் கிடையாது. நான் சொல்றேன், அந்த விளக்கத்தையும் சொல்றேன். சரி, எந்த விதமான தடங்களும் கிடையாது, தொழ மட்டும் முடியாது. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா இருக்கக்கூடிய சுத்தமான இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் மக்காவுக்கு வந்த உடனே பெட்டி படுக்கையை ரூம்ல வச்சுட்டு தவாஃப் செய்வதற்காக காபத்துல்லாவுக்கு போயிடுவாங்க. இவங்களால அது முடியாது. சரிங்களா? அவ்வளவுதான். ரூம்ல அவங்களுடைய மாதவிடாய் நிற்கும் வரை காத்திருந்து அது நின்ற பின்னால் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு மீண்டும் அவர்கள் போய் தவாஃப் செய்யலாம். அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்னும் கிடையாது. அதனால அது வந்துருமோ அல்லது வந்துட்டா என்ன செய்யறது அப்படின்ற கவலை, பதட்டம், பயம் இதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். சரிங்களா? இதுதான் இஹ்ராமினுடைய நிலை. இந்த இஹ்ராமினுடைய நிலையில் இன்னொன்னு தெரிஞ்சுக்குங்க, இஹ்ராம் கட்டிட்டாலே ஒழுவோடையே இருக்கணும் அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் ஒன்னும் தேவை கிடையாது. தொழுகிற போது மட்டும் ஒழு செய்து கொண்டு தொழலாம். அதாவது நீங்க ஒழுவோடு இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அப்படி கட்டாயம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, பிளைட்ல நம்ம போற பிளைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் ஃபுல் பிளைட், சவுதியா பிளைட் ஹாஜிகளோடய போவோம். சுப்ஹானல்லாஹ், அந்த டாய்லெட்டுக்கு போய் அட அவசரத்துக்கு 1-2க்கு போலாங்க, போயிட்டு ஹஜ்ஜில் பிளைட்ல இருக்கக்கூடிய 300 பேரும் ஒழு செய்யணும்னு நினைச்சா முடியுங்களா? அவன் எத்தனூண்டு டாய்லெட் வச்சிருக்கிறான், எத்தனூண்டு பைப் வச்சிருக்கிறான். கூடுமான வரைக்கும் நீ தண்ணி யூஸ் பண்ணாம டிஷ்யூவே யூஸ் பண்ணிட்டு போன்னு விரும்புறான் அவன் பிளைட்டுக்காரன். அங்க போய் நம்ம ஆட்கள் ஊட்டலத்து நினைக்கிற மாதிரி பைப்பை திறந்து ஒழு செய்யணும்னு நினைச்சா கொஞ்ச நேரத்துல பிளைட் கிளம்பி ஒரு அரை மணி நேரத்துல பார்த்தா டாய்லெட் வாசல்ல எல்லாம் தண்ணி, அந்த கார்பெட் எல்லாம் சொத சொதன்னு நனைஞ்சு அவன் நொந்து போய் நம்மளை கூப்பிட்டு, பாய் கொஞ்சம் அறிவிப்பு செய்யுங்க, தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம்னு அறிவிப்பு செய்யுங்க. அவன் காலில் விழாத குறைய கஞ்சி நம்ம மைக்கை பிடிச்சிக்கிட்டு, பெண்களே போய் டாய்லெட்ல போய் தண்ணி ரொம்ப சிக்கனமா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அறிவிப்பு செய்ய வேண்டிய நிலைமை இப்படி எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதனால ஒழுவோடு இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. விமானத்தில் அப்படியெல்லாம் சிரமங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சரிங்களா? இதுதான் இஹ்ராம் கட்டம் முடிஞ்சிருச்சு. இஹ்ராம் என்பது குளித்துவிட்டு தையல் இல்லாத 2 வெள்ளை ஆடைகள். பெண்களுக்கு அது கூட இல்லை, அவர்களுடைய நார்மலான டிரெஸ். பெண்கள் வந்து தலை எப்பொழுதும் மூடியே இருக்க வேண்டும், முகத்தை மூடக்கூடாது. சரிங்களா? ஆண்கள் இஹ்ராமினுடைய நிலையில் தலை மூடக்கூடாது, முகம் மூடக்கூடாது. பெண்கள் இஹ்ராமினுடைய நிலையில் தலை எப்பொழுதும் அவர்களுக்கு வழக்கம் போல மூடியே இருக்க வேண்டும், முகம் மூடக்கூடாது. சரிங்களா? இதுதான் இஹ்ராமினுடைய நிலைமை. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. எப்படி எப்படி எப்படி? சரி, இது நிறைய ஏற்படுது. ஒருத்தர் செய்யக்கூடிய ஹஜ்ஜி தனக்காக இல்ல, தன்னுடைய பெற்றோருக்காக இல்ல வேற யாருக்காக. நீங்க ஹஜ்ஜி தான் உங்களுடைய பெற்றோருக்காக செய்கிறீர்கள், சரியா? உம்ரா உங்களுக்கானதுதான். அதனால உம்ராவுல எந்த நியத்தும் கிடையாது. ஹஜ்ஜி நியத்து பண்ணும்போது நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். வேற எப்படி? எதை வச்சு மூடக்கூடாது. அதாவது சும்மா இப்படி ஏதாவது விசிறி இல்ல புத்தகம் வச்சு இப்படி இப்படி வேணா மூடிக்கலாம், இப்படி வேணா மூடிக்கொள்ளலாம். முகத்துக்கு திரையிடக்கூடாது, தொப்பியும் போடக்கூடாது, எதுவும் போடக்கூடாது, முகத்தை மூடக்கூடாது. பெண்கள் என்னமா? இல்ல இல்ல, அது பத்தி நானே சொன்னேன்.
அளவுக்கு மீறி மார்க்கம் யாரையும் கஷ்டப்படுத்தல. முடி நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டி முடி உடம்புல இருந்து உதிர்ந்து கொண்டே தான் இருக்குது. அப்படி தானாக உதிரக்கூடிய முடியை பத்தி பிரச்சனை கிடையாது நமக்கு. முடி உதிரும்படியான காரியங்கள் எதையும் நாம் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். தலை கடிக்குது, சொரிஞ்சோம்னா முடி உதிரும், சொரியக்கூடாதா? தாராளமா சொரியலாம், தப்பு கிடையாது. சீவக்கூடாது, சரிங்களா? ஏன்னா அலங்காரத்துக்காக சீவுறோம். சீவும் போது கூடுதல் முடிகள் கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதனால சீவாதீங்க அப்படின்னு சொல்றோம். தலை கடிக்கும் போது பொறுத்து கொண்டிருக்க முடியாது, அதனால லேசா இப்படி என்ன செஞ்சுக்குங்க, சொரிஞ்சுக்குங்க. இயல்பாக நடக்கக்கூடிய காரியங்களை பத்தி பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது? சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த காரியத்துக்கு நம்ம போவோம். இஹ்ராமை இப்ப முடித்துட்டு இஹ்ராமினுடைய நிலையில் நீங்கள் சுமார் ஒரு 5.5 மணி நேரம் விமானத்தில் பயணம் செய்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில உங்களுடைய பைகளை எல்லாம் நீங்கள் வைத்து விட்டு அப்புறம் நீங்க உம்ராவினுடைய நியத்தில் தவாஃபுக்காக நீங்கள் செல்கிறீர்கள். ஓய்வெடுத்து விட்டு இப்போ நீங்க ஹரமுக்கு போறீங்க, சரியா? ஹரமுக்குள்ள நுழையும் போது பாபு சலாம் வழியாக நுழைய வேண்டும் என்று புத்தகங்களிலே எழுதியிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகித்த வாசல் பாபு சலாம். அதனால பாபு சலாம் வழியாக நுழைவது சுன்னத்து அப்படின்னு. இப்பொழுது 2 பிரச்சனை. கூட்டம் காரணமாக பாபு சலாம் மூடிடுறாங்க, ஒண்ணு. இன்னொன்னு, நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய பகுதிக்கும் பாபு சலாமுக்கும் தூரம் அதிகம் இருக்கலாம். அதனால பாபு சலாம நீங்க மறந்துருங்க. உங்களுக்கு எந்த வாசல் வசதியோ அந்த வாசல் வழியாக உள்ளே நுழைந்து கொள்ளுங்கள், சரியா? உள்ள நுழைகிற போது அந்த காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் அப்படியே துடிப்பும் ஏற்படும். அதனால் ஆனா முதலாக காபாவை பார்ப்பது, முழுமையாக பார்ப்பது நல்லது அப்படிங்கிற காரணத்தினால நீங்க உள்ள அப்படி நுழையும் போதே எங்கே எங்கே அப்படின்னு தரிமாறிக்கிட்டு போக வேண்டாம். குனிந்த தலையோடு நீங்கள் செல்லுங்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போகும்போது தூண்கள் நிறைய இருக்கும் இல்லைங்களா? அப்ப தூண்கள் இருக்கும்போது அந்த காபா நமக்கு முழுவதுமாக கண்ணில் படாமல் அரைகுறையாக நாம் பார்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். முதல் பார்வை ஏன் அரைகுறையாக இருக்கணும் அப்படிங்கறதுனால பெரியார்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒழுங்கு, காபாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே தலையை குனிஞ்சு போங்க. அந்த பள்ளிவாசலுடைய எல்லைகளை எல்லாம் கடந்து சில படிக்கட்டுகள் இறங்கி அந்த தவாஃப் செய்யக்கூடிய அந்த எல்லை மத்தாஃப் என்ற இடம், அந்த எல்லைக்குள்ள நின்ற உடனே இப்பொழுது நீங்கள் நிமிர்ந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த அல்லாஹு தாலாவுடைய திருவீடு முழுவதுமாக உங்களுடைய கண்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்ப பார்த்துட்டு என்ன துவா கேட்கணுமோ கேளுங்க. காபாவை முதலாக பார்க்கிற போது கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு பெரியார்கள் சொல்லி இருக்கிறாங்க, சரிங்களா? அதனால என்ன துவா கேட்கணுமோ கேட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் அதை ஆசை தீர பார்த்துட்டு துவா செய்து விட்டு இப்பொழுது தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும், சரியா? கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டோம், காபாவை பார்த்துட்டோம், கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அப்படி துவா செஞ்சுட்டு அடுத்து தவாஃபை ஆரம்பிக்கணும். தவாஃப் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் இறங்கக்கூடிய இடம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், சரிங்களா? அங்கிருந்து ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து தவாஃப் ஆரம்பிக்கணும். 4 மூலையில ஒரு மூளை ஹஜ்ருல் அஸ்வத் என்ற சுவனத்துக்கல் பதிக்கப்பட்ட மூளை, சரிங்களா? இப்ப அந்த 4 மூலையில ஹஜ்ருல் அஸ்வத் எங்க அப்படின்னு தேடி போய் அந்த மூலையில் நின்று நீங்கள் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். முன்ன அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேரா ஒரு கோடு ஒன்று போட்டிருந்தாங்க. இப்ப அந்த கோடும் கிடையாது, முழுமையாக வெள்ளை தரதான் இருக்குது, சரிங்களா? தோராயமாக குத்துமதிப்பாக அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேராக நின்று நீங்க அந்த கல்லை முத்தமிட்டு தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஃபிக்ஹ் சட்டங்களிலே சட்டம் இருக்குது. ஆனா இப்ப இருக்கிற கூட்டத்துல கல்ல முத்தமிடுறது அப்படிங்கறதெல்லாம் சாத்தியமே இல்லை. அதுக்கு பின்னால எப்பமாவது முடிந்தால் முயற்சி செய்து நீங்கள் கல்லை முத்தமிட்டுக் கொள்ளுங்கள், அது உங்க சாமர்த்தியம். ஆனா போன உடனே தவாஃபை ஆரம்பிக்கின்ற பொழுது ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுறது அப்படிங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத ஒன்று. அதனால தூரமாக நின்று ஹஜ்ருல் அஸ்வத் பக்கமாக கைகளை நீட்டி அந்த கையை முத்தமிட்டு கொண்டால் போதுமானது. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டதற்கு சமம் என்று ஃபிக்ஹ் சட்டத்தில் சொல்றாங்க. அதனால ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு நேராக நின்று அந்த கையை அப்படி நீட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு கையை முத்தமிட்டுக்கணும். முத்தமிட்டுக்கிட்டு இப்போ அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃப ஃபயஸ்ஸிர்ஹு லீ வ தகப்பல்ஹு மின்னி. ஒண்ணுமில்லை, இது முடியாட்டி, இது அரபியில நியத்து, இது முடியாட்டி
யா அல்லாஹ், உம்ராவினுடைய தவாஃபை நான் ஆரம்பிக்கின்றேன், இந்த தவாஃபை எனக்கு லேசாக்கி தருவாயாக, என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு நியத்து பண்ணிட்டு இப்ப நீங்க முதல் சுற்றை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. சரியா? நீங்க வச்சிருக்கிற புத்தகத்துல முதலாம் சுற்றில் ஓத வேண்டிய துவா, இரண்டாவது சுற்றில் ஓத வேண்டிய துவா என்று 7 சுற்றுகளுக்கு 7 துவாக்களை தந்திருப்பார்கள். சரியா? முடிந்தால் அந்த புத்தகத்தை வைத்து அந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். கட்டாயமா அந்த துவா ஓதித்தான் ஆகணும் என்பது கிடையாது. சரிங்களா? முடிந்தால் அந்த நல்ல அர்த்தமுள்ள துவா. சரிங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவாக்கள் அது. அதனால அந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள், சிறப்பானது. ஆனா ஓத தெரியல, கையில புத்தகம் இல்ல, அல்லது கையில புத்தகத்தை வச்சுட்டு ஓதுவது சிரமமாக இருக்கிறது அப்படின்னா பாதகம் இல்ல. ஓதுறதை விட்டுட்டு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படின்ற 3வது கலிமாவை ஓதிக்கொண்டே சுற்றலாம். சரிங்களா? ஆண்கள் முதல் 3 சுற்றுகளுக்கு இஹ்ராமினுடைய ஆடைய, இந்த மேல ஆடைய நீங்க இப்படி முழுசா போத்திருப்பீங்க. சரிங்களா? இது முதல் 3 சுற்றுகளுக்கு மட்டும் அந்த ஆடையை இப்படி எடுத்து வலது தோள்பட்டை திறந்திருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்க. சரியா? ரம்லு இல்திபா அப்படின்னு சொல்லுவாங்க. ரம்லு இல்திபா, வலது தோள்பட்டை திறந்திருக்க வேண்டும். ஒன்று. இன்னொன்று, முதல் 3 சுற்றுகளுக்கு ஆண்கள் மட்டும் கொஞ்சம் வேகமான நடை, சாதாரணமான நடை இல்லாம கொஞ்சம் குதிச்சு குதிச்சு ஓடுற மாதிரி, இது முதல் 3 சுற்றுகளுக்கு. சரிங்களா? இதை கூட முடிந்தால் செய்து கொள்ளுங்கள். நான் முடிஞ்சா செஞ்சு கொள்ளுங்க, முடிஞ்சா செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றத வச்சுக்கிட்டு நீங்க அலட்சியப்படுத்திடாதீங்க. சரிங்களா? சில பேரு கட்டாயமோ வாஜிபோ இதை விட்டுவிட்டால் குற்றமோ அப்படிங்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக நினைச்சு பயந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி அல்ல அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சொல்றேனே தவிர, பொதுவாகவே தொழுகையானாலும் நோன்பானாலும் எந்த காரியமானாலும் அது முஸ்தஹப்போ சுன்னத்தோ எதுவாக இருந்தாலும் ஒரு சாதாரண முஸ்தஹப்பை கூட, முஸ்தஹப்னா என்னங்க? விரும்பத்தக்கது, செஞ்சா செய்யலாம், செய்யாட்டி பாதகம் இல்லை. இதுதான் முஸ்தஹப்புனுடைய சட்டம். முஸ்தஹப்பா இருந்தாலும் அதை ஃபர்து மாதிரி நினைச்சுக்கிட்டு செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா முஸ்தஹப்பு தானே அப்படின்னு ஒரு அலட்சியப்படுத்தினா நாளடைவுல என்ன ஏற்படும் அப்படின்னா, சுன்னத்து தானே அப்படின்னு சுன்னத்துல அலட்சியம் வருமா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபர்து தானே அப்படின்னு சுன்னத்தினுடைய அலட்சியம் ஃபர்துல வந்து முடியுமா. அதனால முஸ்தஹப்ப கூட நம்ம அலட்சியமாக நினைக்க கூடாது. சரியா? நான் இப்ப சொல்றது முடிந்தால் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிரமமாக இருந்தால் அதை பத்தி பாதகம் இல்லை. சிரமம் இல்லாத பட்சத்துல இதையும் நீங்கள் பேணுதலாக செய்யுங்கள். வலது தோள்பட்டை திறந்திருப்பது முதல் 3 சுற்றுகளுக்கு ஆண்கள் மட்டும் கொஞ்சம் வேகமான நடை, இதுதான். அதுக்கப்புறம் 3 சுற்று முடிஞ்ச உடனே மீண்டும் அந்த துணியை எடுத்து வலது தோள்பட்டையை மூடிக்கொள்ள வேண்டும். சாதாரணமான நடை நடந்து தவாஃப் செய்ய வேண்டும். சரியா? ஒரு சுற்றுக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் பக்கமாக வந்து நின்று கைகளை நீட்டி அந்த கைகளை முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுற்று முடிந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டாங்க. அடுத்த சுற்று முடிஞ்ச உடனே ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிட்டாங்க. நாம இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சுற்றை முடித்து விட்டு கைகளை நீட்டி அந்த கைகளை முத்தமிட்டுக் கொள்கிறோம். ஹஜ்ருல் அஸ்வத் கல் முத்தமிட்டதுக்கு சமம். 7 சுற்றுகளுக்கும் ஒழு கட்டாயம். தவாஃபினுடைய 7 சுற்றுகளுக்கு ஒழு கட்டாயமாக இருக்க வேண்டும், ஒழுவோடு இருக்க வேண்டும். இந்த 7 சுற்றுக்கும் உள்ள துஆக்களை முடிந்தால் ஓதி சுற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் 3வது கலிமாவை ஓதி சுற்றிக் கொள்ளலாம். இந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முந்தின மூளை ருக்குன யமானி அப்படின்னு சொல்லுவாங்க. ருக்குன யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வ கினா அஸாபன்னார் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் என்ற துஆவை பிரத்யேகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கக்கூடிய காரணத்தால் ருக்குன யமானியிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வர்ற வரைக்கும் இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அப்படிங்கிற துஆவை ஓதிக்கொள்ளலாம். சரி, இவ்வகையாக 7 சுற்றுகளை முடித்துவிட்டு மகாம இப்ராஹிமுக்கு பக்கத்துல தவாஃபினுடைய வாஜிப் 2 ரகாத்து தொழணும் அப்படின்னு புத்தகத்துல நீங்க வாசிச்சிருப்பீங்க.
மகாம இப்ராஹிம் பக்கத்துல தொழுவுறதுங்கிறது இந்த கூட்டத்துல சாத்தியம் இல்லை. அதனால உங்களுக்கு எந்த இடம் சௌகரியமாக இருக்கிறதோ, உங்களுக்கும் தொல்லை இருக்கக்கூடாது, நீங்கள் நிற்பக்கூடிய காரணத்தால் அடுத்தவர்களுக்கும் தொல்லை இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க போய் நின்று தவாஃபினுடைய வாஜிப் 2 ரக்காத்துகளை தொழுகிறேன் அப்படின்னு நியத்தி பண்ணி 2 ரக்காத் தவாஃபினுடைய வாஜிப் தொழுதீங்கன்னு சொன்னா இப்போ தவாஃப் பூர்த்தி ஆகிவிட்டது. அவ்வளவுதான், தவாஃப் முடிஞ்சிருச்சு. சரியா? இப்போ ஒழு கட்டாயம்னு சொன்ன இல்லையா, இடையில ஒழு முறிஞ்சிருச்சு. ஒழு முறியாம பாதுகாத்துக் கொள்ளணும். ஏண்டா மீண்டும் போய் ஒழு செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது லேசான விஷயம் அல்ல. ஒழு செய்யற இடம் மிக தூரத்தில் இருக்கிறது. அதனால ஒழுவை பேணி பாதுகாப்போடு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒழு முறிந்து விட்டது என்று சொன்னால் 3 சுற்று சுத்துனீங்க, 4வது சுற்று சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒழு முறிஞ்சு போச்சு, என்ன பண்றது? அப்படியே நிப்பாட்டிட்டு போய் ஒழு செஞ்சுட்டு வந்து அடுத்த 4 சுற்றுகளை பூர்த்தி செய்யலாம். மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு கிடையாது. 4வது சுற்று நீங்க பூர்த்தி செய்யல, 4வது சுற்று பாதியில் இருக்கிற போது ஒழு முறிஞ்சிருச்சு. அதனால நீங்கள் இதுவரை 3 சுற்றுகள் சுற்றினீர்கள். அதனால போய் ஒழு செஞ்சுட்டு வந்து மீதம் இருக்கக்கூடிய 4 சுற்றுகளை சுற்றி 7 சுற்றுகளை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். சரி, நடக்கின்ற பொழுது தவாஃப் சுற்றுகின்ற பொழுது முடியல, கால் வலிக்குது, டயர்டா இருக்குது, கண்டினியூவா சுத்தணுமா, தொடர்ந்து சுத்தணுமா? அவசியம் இல்லை. முடியாத பட்சத்துல கொஞ்ச நேரம் ஓரமாக உட்கார்ந்து ரெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து நீங்க சுத்த ஆரம்பிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியாக 7 சுற்றுகளை நிறைவு செய்து தவாஃபினுடைய வாஜிப் 2 ரக்காத் தொழுதுட்டு ஜம்சம் தண்ணி வயிறு நிரம்ப குடிக்க வேண்டும். ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டு அடுத்து சை செய்ய போறோம், தொங்கோட்டம் ஓட போறோம். சரியா? நான் முதல்ல சொன்ன உம்ரா என்பது 4 அம்சங்களை கொண்டது. முதலாவது இஹ்ராம், 2வது தவாஃப். தவாஃப் சொல்லி முடிச்சாச்சு. ஏதாவது சந்தேகம் இருக்குதா இதுல உங்களுக்கு? இல்லையே? யாருக்கும் சந்தேகம் இல்லையே? என்னமோ தொண்டை வரைக்கும் நிக்கிற மாதிரி இருக்குது பெரியவங்களுக்கு. அப்படி ஒண்ணும் இல்லையே உங்களுக்கு? இல்லையே? சரி. தவாஃப் 7 சுற்றுகளை நிறைவு செய்துவிட்டு தவாஃபினுடைய வாஜிப் 2 ரக்காத் தொழுதுட்டு ஜம்சம் தண்ணி, ஜம்சம் தண்ணி அங்க பைப்புல நிறைய வச்சிருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு இன்னும் தனியாக நிறைய இடங்கள்ல கேன் வச்சிருக்கிறாங்க. தண்ணி ரொம்ப கூலிங்கா இருக்குங்க, ரொம்ப கூலிங்கா இருக்கும். முதல்ல போனவொன்னா குடிச்சா ஒரு ஆர்வத்தில் ஆசையில நம்ம ஆட்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சளி இருமல் அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. சரியா? அதனால அங்கேயே கூலிங் இல்லாத கேன்கள் இருக்குது, கொஞ்சம் தேடினோம்னா கிடைச்சிடும். பைப்பு இருக்கு பாருங்க, பைப்பு கூலிங் தான், நிறைய கேன்கள் கூலிங் தான். ஆனா சில கேன்கள் கூலிங் இல்லாம வச்சிருக்கிறாங்க. குளிர்ந்த நீர் உள்ள கேன் ஒரு கலர்ல இருக்கும், சாதாரண குளிர்ச்சி இல்லாத கேன் ஒரு கலர்ல இருக்கும். அதை கொஞ்சம் தேடி பிடிச்சிட்டோம்னா சிரமம் இல்லை. வயிறு நிறைய ஜம்சம் தண்ணியை குடிக்கணும். ஜம்சம் தண்ணி என்ன நோக்கத்தில் அருந்தப்படுகிறதோ அதை நிறைவு செய்து தருகிறது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ். அதனால உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தால் அது நீங்க வேண்டும் என்ற நியத்தில் உடல் தெம்புக்காக என்ன நோக்கத்தோடு நீங்க அதை குடிச்சுக்குங்க. சரியா? வயிறு முட்டை குடிங்க. வயிறு முட்டை குடிப்பது சிரமமாக இருந்தால் பரவாயில்ல, பரக்கத்துக்கு கொஞ்சம் குடிச்சுக்குங்க. ஏன்னா அடுத்து சை செய்ய வேண்டி இருக்குது. வயிறு முட்டை குடிச்சிட்டு சை செய்ய முடியாம தடுமாறக்கூடிய நிலைமை, அல்லது அதிகமா உள்ள டேங்க்ல ஏத்திட்டதுனால யூரின் முட்டிக்கிட்டு வரக்கூடிய நிலைமை, அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சமா குடிச்சுக்கங்க. சரியா? குடிச்சிட்டு இப்போ சை, அதாவது தொங்கோட்டம் என்று சொல்லக்கூடிய சைக்கு போறீங்க. அது ஒண்ணும் கிடையாது. சஃபா என்ற ஒரு மலை, மருவா என்ற ஒரு மலை, ஒரு குன்று. இப்போ மலை என்பதற்கு ஒரு சின்னதாக அடையாளம் வைத்திருக்கிறார்கள். அந்த சஃபாவுக்கு சென்று அங்க இருந்து காபாவை பார்த்து எப்படி ஹஜ்ருல் அஸ்வதை நீங்க முத்தமிட்டீங்களோ அதே மாதிரி அங்கிருந்து சஃபாவை பார்த்து இப்படி கைகளை, காபத்துல்லாவை பார்த்து கைகளை நீட்டி அந்த கைகளை முத்தமிட்டு கொண்டு, யா அல்லாஹ், உம்ராவினுடைய சையை நான் நாடுகிறேன், இந்த சையை எனக்கு லேசாக்கி தருவாயாக, என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு நியத்து பண்ணிட்டு சஃபாவிலிருந்து மருவா ஒரு சுற்று, மருவாவிலிருந்து சஃபா ஒரு சுற்று, இப்படியாக 7 சுற்றுகள். சஃபாவில் நீங்கள் ஆரம்பிப்பீர்களே ஆனால் மருவாவில் முடியும். இதான் 7 சுற்று. சரி, தவாஃப் செய்கின்ற பொழுது தவாஃபினுடைய 7 சுற்றுகளுக்கு ஒது கட்டாயம் என்று நான் சொன்னேன்.
இப்பொழுது சஃபா மருவாவுக்கு இடையே சை செய்வதற்கு ஒழு கட்டாயம் கிடையாது. சரியா? ஒழு முறிந்து விட்டால் மீண்டும் ஒழு செஞ்சுட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்ல. ஒழு இல்லாமலும் செய்து கொள்ளலாம், ஒன்னும் பாதகம் இல்லை. சரி, எப்படி தவாஃபினுடைய முதல் சுற்றுக்கு இன்ன துவா, இரண்டாவது சுற்றுக்கு இன்ன துவா அப்படின்னு எழுதியிருக்கிறாங்களோ அதே மாதிரி சையில முதல் சுற்றுக்கு இன்ன துவா, இரண்டாவது சுற்றுக்கு இன்ன துவான்னு புத்தகத்துல எழுதியிருப்பாங்க. முடிஞ்சா அதை ஓதிக்கொள்ளுங்க, இல்லாட்டி லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அப்படின்று நான்காவது கலிமாவை ஓதிக்கொள்ளலாம். சரியா? இதான் அந்த சஃபா மருவாவுக்கு இடையே சை செய்கின்ற பொழுது குறிப்பிட்ட இடத்தில் பச்சை விளக்கு எரியும். அந்த பச்சை விளக்கு எரியக்கூடிய பகுதியில் ஆண்கள் மட்டும் கொஞ்சம் வேகமாக போக வேண்டும். எப்படி தவாஃப்ல முதல் 3 சுற்றுகளுக்கு கொஞ்சம் வேகமாக போனீங்க இல்லையா, அதே மாதிரி சஃபா மருவா தொங்கோட்டத்தில் குறிப்பிட்ட பகுதியில் பச்சை விளக்கு எரியும். அந்த பச்சை விளக்கு எரியக்கூடிய பகுதியில் நல்லா கவனம் வச்சுக்கோங்க, ஆண்கள் மட்டும், ஆண்கள் மட்டும், பெண்களுக்கு அந்த ஷரத்து கிடையாது. ஆண்கள் மட்டும் அந்த பச்சை விளக்கு எரியக்கூடிய பகுதியில கொஞ்சம் வேகமாக போக வேண்டும். சரியா? போயிட்டு அதே மாதிரிதான் சஃபா மருவா சை செய்கின்ற பொழுது தொடர்ந்து நடக்க முடியவில்லை என்றால் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இளைப்பாரி அந்த சாயை தொடரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு தடவையும் அங்கே நின்று காபா பக்கம் கைகளை நீட்டி முத்தமிடணும்ன்ற அவசியம் இல்லை. சஃபாவிலிருந்து மருவா போனீங்களா, மருவாவிலிருந்து சஃபா வாங்க, சஃபாவிலிருந்து மருவா, இப்படியாக 7 சுற்றுகள். சஃபாவில் ஆரம்பித்தால் மருவாவில் முடியும். மருவாவில் நீங்கள் அங்க நின்று முடிச்சிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுடைய உம்ரா முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு வேளை பாக்கி இருக்குது. ஆனா உம்ராவினுடைய பெரும் பகுதியை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, நிறைவு செஞ்சிட்டீங்க. மருவாவில் முடிச்ச உடனே அங்க நின்று துஆ செய்து அல்லாஹ்விடம் உங்களுடைய உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு துஆ செய்து விட்டு, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு துஆ செய்துட்டு, உடல் ஆரோக்கியத்துக்காக எல்லாம் என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டுட்டு இப்பொழுது நீங்கள் மருவாவில் வெளியே வருகிறீர்கள். வருகின்ற பொழுது இப்போ தலைமுடி களையணும். இது ஆண்களுக்கும் உண்டானது, பெண்களுக்கும் உண்டானது. தலைமுடி களைதல் என்பது ஒன்று 4இல் ஒரு பகுதி முடிய குறைக்கலாம் அல்லது முழுவதுமாக மொட்டை அடிக்கலாம். யாரு? ஆண்கள். 4இல் ஒரு பகுதி முடி குறைக்கலாம் அல்லது முழுவதுமாக மொட்டை அடிக்கலாம். நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது தலைமுடி முழுவதுமாக மொட்டை அடிப்பதைத்தான். அதனால தயங்காம என்ன, முழு கத்தி வச்சு முழுவதுமாக முதல் தடவை போனவன முழுவதுமாக மழுங்க மொட்டை அடிச்சிருங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிரியமான சுன்னத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அடுத்தடுத்து அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்ல உங்களுக்கு ரொம்ப ராகத்தா இருக்கும். தலை முடி இல்லாம மொட்டையாக இருக்கிறது உடம்புக்கு ரொம்ப ராகத்தா இருக்கும். அதனால சலூன்ல போய் முழுவதுமாக தலைமுடியை நீங்கள் மழித்து விடுங்கள். இது ஆண்கள். பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு முடியை குறைச்சு கொள்ளணும். அவர்கள் தலைமுடி இப்படி சீவி அவங்க சடை பின்னிருப்பாங்க இல்லையா, அதை இப்படி கீழ்பகுதியை பிடிச்சு கொஞ்சோண்டு ஒரு இவ்வளவு அளவு முடிய கட் பண்ணிட்டா போதும், அவர்கள் முடி குறைத்து விட்டார்கள். சரியா? இதுதான் பெண்களுக்கு உண்டானது. இப்பொழுது நீங்கள் உம்ராவை நிறைவு செய்து விட்டீர்கள், இஹ்ராமினுடைய நிலையிலிருந்து நீங்கி விட்டீர்கள். உங்களுடைய உம்ரா அல்லாஹு தஆலாவுடைய கிருபை கொண்டு முடிஞ்சு போச்சு. இதுதான் உம்ரா. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஒண்ணுமில்லை. ஆமா, முடிஞ்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஒன்றும் பாதகம் இல்லை. சோப்பு தானே தடவுவாங்க சலூன்ல. ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற வேற சந்தேகம் வராததுக்கு 2 காரணம் இருக்கலாம். என்ன ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்றது நல்லா புரிஞ்சு போச்சு அதனால சந்தேகம் இல்லைன்னு, இது ஒண்ணு. இன்னொன்னு, எதுவுமே விளங்கல. விளங்குனா தானே சந்தேகம் வர்றதுக்கு. எதுவுமே விளங்கல அதனால சந்தேகம் வரல, அப்படியும் இருக்கலாம். அநேகமா இது முதல் வகை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல? சரி, அல்ஹம்துலில்லாஹ். என்னமா? நான் சொன்னேன் உங்களுக்கு, தவாஃபுக்கு தான் ஒழு கட்டாயம். தவாஃபை நீங்கள் ஒழுவோடு தான் ஆரம்பிக்க வேண்டும். முழுவதும் தவாஃபை முடிக்கின்ற வரை ஒழுவை பேண வேண்டும். இடையிலே ஒழு முறிந்தால் கூட
ஒழு செஞ்சுட்டு வந்துதான் தவாஃப் செய்யணும். ஆனா சை நீங்கள் ஒழுவோடு ஆரம்பிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இடையில் ஒழு முறிந்து போனால் கூட அதை பற்றி ஒன்றும் பாதகம் இல்லை, தேவையில்லை. சைக்கு 2 ரக்காத் நஃபில்லாம் கிடையாது. தவாஃப் முடிச்சிட்டு தான் தவாஃபினுடைய வாஜிப். இப்படி போய் நீங்க உம்ராவை முடிச்சிட்டீங்க இல்லையா, இதுக்கு பின்னால நீங்க மக்காவில் இருந்தபடியே எத்தனை முறை உம்ரா செய்தாலும் இதான் மெத்தடு. ஆனா ஹஜ்ஜுக்கு முன்னாடி அதிகமான உம்ராக்கள் செய்யாதது நல்லதுன்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உம்ரா என்பது ஒரு கஷ்டமான அமல், சரியா? ஹஜ்ஜுக்கு முன்னாடி நிறைய உம்ராக்கள் செய்து உடம்பு பலகீனமாகி அல்லது ஏதாவது அல்லாஹ் காப்பாற்றணும் நோய் வந்து ஹஜ்ஜினுடைய கிரியைகளுக்கு ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிறதுனால ஹஜ்ஜுக்கு முன்னாடி அதிகமான உம்ராக்களை அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க, சரியா? அதுக்கு பின்னால ஹஜ்ஜுக்கு பின்னால நீங்கள் எத்தனை உம்ரா செய்வதாக இருந்தாலும் ரூம்ல குளிச்சுட்டு தையல் இல்லாத 2 ஆடைகள் உடுத்திட்டு அங்கிருந்து ஆயிஷா பள்ளின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசலுக்கு போக வேண்டியது. அங்கிருந்து நியத்து செய்து வரணும். ஏன்னா அதான் எல்லை. அதான் அங்கே நீங்க இங்க குளிச்சுட்டு தையல் இல்லாத 2 ஆடைகள் உடுத்திட்டு ஆயிஷா பள்ளிக்கு போய் இஹ்ராமினுடைய நஃபில் 2 ரக்காத் தொழுதுட்டு நியத்து பண்ணிட்டு தல்பியா சொல்லிட்டு, தல்பியா அதிகமான தல்பியாக்கள் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், சரிங்களா? சத்தமிட்டு ஓதினாலும் சரி, மெதுவாக ஓதினாலும் சரி, எதுவரை தல்பியா ஓத வேண்டும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் தவாஃபுக்காக ஹரமில் வந்து நின்று காபாவை கண்ணால் பார்க்கிறீர்கள் அல்லவா, அதுவரைக்கும் தல்பியா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்க தவாஃப் சுத்த ஆரம்பிக்கும் போதுதான் தல்பியா நிறுத்தப்படுகிறது. அதுவரைக்கும் தல்பியா தான் ஒரு ஹாஜியை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறந்த அமல் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, மஸ்ஜித் தன்ஈம் ஆயிஷா பள்ளியில போய் 2 ரக்காத் தொழுதுட்டு நியத்து பண்ணிட்டு தல்பியா சொல்லிட்டு நீங்க அங்கிருந்து ஹரமுக்கு வர்றீங்க, தவாஃப் சுத்துறீங்க, தவாஃபினுடைய வாஜிப் 2 ரக்காத் தொழுவுறீங்க, ஜம்சம் தண்ணி கொடுக்குறீங்க, சை செய்றீங்க, மீண்டும் சையை முடித்துட்டு வந்து தலைமுடி களையிறீங்க. இந்த உம்ரா 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சுட்டு 3வது நாள் மீண்டும் உம்ரா செய்யறாங்கல்ல, இவங்களுக்கு தலைமுடி ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா ஊர்ல இருந்து வரும்போது நிறைய முடி இருந்துச்சு, இதை மொட்டை அடின்னா தலைமுடிய குறையின்னா இவங்களுக்கு புரிஞ்சிச்சு என்ன. ஆனா நேத்து தான் ஒரு உம்ரா செஞ்ச, இன்னைக்கு ஒரு உம்ரா, தலையில முடியே இல்ல, எங்கிருந்து மொட்டை அடிக்கிறது அப்படின்னு சொன்னா முடி கொஞ்சமாவது வளர்ந்திருக்கும் இல்லையா? அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறையை பேணுவதற்காக, அந்த சுன்னத்தை பேணுவதற்காக நம்ம என்ன செய்யணும், அந்த முடியே இல்லை என்றாலும் கூட அந்த தலையையும் மழித்து கொள்ள வேண்டும். அது சலூன் போய் மழிச்சாலும் சரி, அல்லது வேற யார்ட்டையாவது குடிச்சு மழிச்சாலும் சரி, சரியா? ஆனா தலைமுடியை மழித்தாக வேண்டும். இதுதான் உம்ரா. அதே மாதிரி தவாஃப், எப்பொழுது நீங்கள் தவாஃப் செய்தாலும் அதிகமான தவாஃப் செய்யுங்க. உம்ரா செய்ய முடியாட்டியும் அதிகமான தவாஃப் செய்யுங்க. எப்பொழுது நீங்கள் தவாஃப் செய்தாலும் ஹரமுக்கு வர வேண்டியது, ஹஜ்ஜுல் அஸ்வதின் கையில் பக்கமாக கையை நீட்டி அதை முத்தமிட்டு கொண்டு சுற்ற வேண்டியது 7 சுற்றுகள். 7 சுற்றுகள் முடித்த உடனே தவாஃபினுடைய வாஜிப் 2 ரக்காத்து தொழ வேண்டியது. இதான் எப்பொழுது தவாஃப் செஞ்சாலும். இதுதான் வெறும் தவாஃப் செய்யக்கூடிய முறை, உம்ரா செய்யக்கூடிய முறை. இவ்விதமாக நீங்கள் உம்ராவை நிறைவு செய்து விட்டீர்கள். நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், உம்ரா என்பது இஹ்ராம் உடுத்துதல், தவாஃப் 7 சுற்றுகள் சுற்றுதல், சை சஃபா மருவாவுக்கிடையே தொங்கோட்டம் ஓடுதல், அதற்கு அடுத்தபடியாக தலைமுடி களைதல். இப்பொழுது நீங்கள் இஹ்ராமுடைய நிலையை விட்டு நீங்கிட்டீங்க, ரூமுக்கு போய் குளிச்சுட்டு இனி உங்களுடைய நார்மலான உடையை உடுத்தி கொண்டு இப்ப நீங்க ஹரம்ல இருக்கலாம், ஹஜ்ஜினுடைய நாட்களை எதிர்பார்த்து. இதுதான் உம்ரா. அடுத்து ஹஜ்ஜிக்கு போலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஹஜ்ஜினுடைய நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஸல்லல்லாஹு ஆமீன் சொல்லுங்களேன் சத்தமா. இன்னும் இதுக்கு போய் கஞ்சத்தனமா ஆமீன் சொல்றதுல என்னங்க குறைஞ்சிட போகுது? எந்த நேரத்துல அல்லாஹு தஆலா துஆவை கபூல் செய்வான் அப்படின்னு தெரியாது. என்ன, அவன் இறக்கப்பட்டு இப்ப நம்ம ஆமீன்னு சொன்ன அந்த ஒற்றை சொல்ல ஏத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் டிக்ளேர் பண்ணிடுவான். தன்னுடைய மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லிடுவான், இவர் பேரை எழுதிக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம பேர் பதிவு செய்யப்பட்டுரும். என்னைக்காவது ஒரு நாள் எழுத்துட்டு போயிடுவான். நான் அடிக்கடி சொல்வது, ஹஜ்ஜி என்பது பொருளால் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்ல, அல்லாஹு தாலாவுடைய அருளால் கிடைக்கக்கூடிய பாக்கியம். அதனால பொருள் இல்லாதவங்க நமக்கெல்லாம் எங்க அப்படின்னு தயவு செய்து சோர்வடைஞ்சிடாதீங்க. பொருளால் கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இருந்தால் யார் யாரிடமெல்லாம் பொருள் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் ஹஜ்ஜி செய்திருக்க வேண்டும். சரியா இருக்கா? இது இல்ல. ஏன்னா பொருள் வச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர், இன்னும் ஹஜ்ஜிக்கு போகாம இருக்கிறாங்க. இன்னொன்று, யாரிடத்திலெல்லாம் பொருள் இல்லையோ அவர்கள் ஹஜ்ஜி செய்திருக்க கூடாது. இதுவும் சரியல்ல.
சாமானியர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்க. அப்போ இது அல்லாஹு தாலா பார்த்து இறக்கப்பட்டு இவரை நம்ம பிரதேசத்துக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா இழுத்துட்டு போயிடலாம் எப்படியோ. சரி, அடுத்து ஹஜ்ஜினுடைய நிகழ்வுகள். அன்பானவர்களே, ஹஜ்ஜி என்பது துல்ஹஜ் பிறை 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்கள் தான் ஹஜ்ஜி. சரியா, சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். துல்ஹஜ் பிறை 8 அன்னைக்கு இப்பொழுது நீங்கள் ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்ட வேண்டும். எங்க இருக்கிறீங்களோ அதுதான் இஹ்ராமினுடைய எல்லை. அதுக்குன்னு தனியாக எலம்லம் என்ற எல்லையோ அல்லது ஆயிஷா பள்ளியோ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்களோ அங்கே குளித்து விட்டு, நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் நார்மல் ட்ரெஸ் போட்டு குளிக்கலாம், சோப் போட்டு குளிக்கலாம், நறுமணம் பூசிக்கொள்ளலாம், எல்லாம் பெற்றலாம். அந்த குளியல் முடிச்சிட்டு இஹ்ராமினுடைய ஆடையை உடுத்தி இஹ்ராமினுடைய நஃபில் 2 ரக்காத்து தொழுதுட்டு நியத்து பண்ணிட்டு அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிர்ஹு லீ வ தகப்பல்ஹு மின்னி, யா அல்லாஹ் ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் உடுத்தி இருக்கிறேன், ஹஜ்ஜை லேசாக்கி தருவாயாக, என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று நியத்து பண்ணிட்டு தல்பியா 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எது வரைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, தல்பியா அதிகமான அமல் தல்பியா தான். சரியா, ஷைத்தானுக்கு கல்லெறிகிற வரைக்கும் அது வரைக்கும் தல்பியா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அங்கே காபாவின் தவாஃபை ஆரம்பிக்கின்ற வரை தல்பியா சொல்லிக் கொண்டிருங்கள். இங்க மினாவுல தங்கி இருக்கும் போது அரஃபா, முஸ்தலிஃபா எல்லா இடத்திலையும் தல்பியா அதிகமான அமல். ஷைத்தானுக்கு கல்லெறிகின்ற வரை தல்பியா தான் சிறந்த அமல். சரியா, இப்போ இஹ்ராம் கட்டிட்டு அதே மாதிரி தான், அதே ஷர்த்து தான். நீங்க இஹ்ராமுடைய ஆடையை உடுத்திட்டீங்கன்னு சொன்னா தலை மூடக்கூடாது, முகம் மூடக்கூடாது, தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது. இதெல்லாம் அதே நிபந்தனைகள் மீண்டும் வந்து விடுகிறது இஹ்ராமுடைய நிலைக்கு. இந்த நிலையில் துல்ஹஜ் பிறை 8 அன்னைக்கு முழுக்க மினாவில் தங்கி இருக்கிறீர்கள். ஒன்றும் அமல் கிடையாது. மினாவில் தங்கி இருந்து 5 வக்து தொழுகைய அந்தந்த வக்து தொழுகையை தொழ வேண்டியது, பயான் கேட்க வேண்டியது, ஓத வேண்டியது, திக்ர் தஸ்பீ, இதுதான் அமல். அடுத்த நாள் 9வது நாள் காலை உங்களை அரஃபாவுக்கு அழைத்து செல்வார்கள். காலையில் அழைச்சிட்டு போறாங்களோ சாயங்காலம் அழைச்சிட்டு போறாங்களோ அதல்ல பிரச்சனை. அரஃபாவினுடைய வக்து என்பது, நேரம் என்பது ஒன்று இருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, காலையில நிறைய டிராபிக் ஆயிடுது அப்படிங்கறதுனால நிறைய கம்பெனிகள் இரவே கூட்டு போய் சேர்த்துறாங்க. அதனால ஒன்னும் பாதகம் இல்லை. சரியா, எப்போ இரவு கூட்டு போறாங்களா காலைல கூட்டு போறாங்களா? அரஃபாவுடைய நாள் பிறை 9, அரஃபாவினுடைய நேரம் மத்தியானம் 12 மணியிலிருந்து மகரிப் வரைக்கும். இஹ்ராமினுடைய நிலையில் இருக்கிறீர்கள். 8வது நாள் முழுக்க மினாவில் தங்கி இருந்தீங்க. 9வது நாள் அரஃபாவுக்கு வந்துட்டீங்க. அரஃபாவுல முடிஞ்சா குளிச்சுக்குங்க. முடிஞ்சா 12 மணிக்கு முன்னால இஹ்ராமுடைய உடை தான் உடுத்திருக்கிறீங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரா இஹ்ராம் செட் வச்சுக்கொண்டு முடிந்தால் குளித்துக் கொள்ளுங்கள், சுன்னத்து. முடியாத பட்சத்தில் பாதகம் இல்லை. சரியா, 12 மணியை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருங்கள். 12 மணி ஆன உடனே அரஃபாவினுடைய வக்த். அரஃபாவுல ஒரு அமலும் கிடையாதுங்க. லொஹர் அசர தொழ வேண்டியது, மீதி எல்லா நேரமும் துவா 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 தான். அல் ஹஜ்ஜு அரஃபா. மினாவில் தங்குவதோ முஸ்தலிஃபாவில் தங்குவதோ ஷைத்தானுக்கு கல்லெறிவதோ குர்பானி கொடுப்பதோ இதெல்லாம் ஹஜ்ஜினுடைய வாஜிப், சுன்னத்து அப்படின்ற தரத்தில் உள்ளதுதான். ஃபர்து எதுங்க? அரஃபாவில தங்குறது. அதான் அரஃபாவை, அதாவது குர்பானியை விட்டுவிட்டால், ஷைத்தானுக்கு கல்லெறிவதை விட்டுவிட்டால், முஸ்தலிஃபாவில் தங்குவதை விட்டுவிட்டால், அதற்கெல்லாம் அவர் ஒரு பிராணியை அறுத்து கொடுத்து அதற்கெல்லாம் ஈடு கட்டிக் கொள்ளலாம். சரியா, ஆனா அரஃபாவில் தங்குவதை ஒருவர் விட்டுவிட்டால் அவர் ஹாஜியே அல்ல. ஒருத்தர் அதனாலதான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹு தஆலா உங்க எல்லாத்துக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சுகத்தையும் தந்து ஹஜ்ஜினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் தெம்போடு செய்வதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக அப்படின்னு துஆ செய்யறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நல்ல சபையில சில பேர் என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னா, போன உடனே நோயாளி ஆயிடுறாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, பெட்டோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறாங்க. மினா முடியல, ஒண்ணுமே முடியல. அவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு சலுகை பண்ணுது. என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அரஃபாவுடைய நாள் இருக்கு பாத்தீங்களா,
அந்த அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய வக்த ஆரம்பிச்ச உடனே அவங்களை என்ன செஞ்சிடறாங்க, ஹாஸ்பிட்டல் வேன்ல அரஃபாவுக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அவர்கள் உணர்வு உள்ளவர்களாக இருந்தால், உணர்வு இருக்குது, சுய நினைவு இருக்குது, ஆனா நடக்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க அரஃபா வந்திருக்கிறீங்க, என்ன அரஃபாவில் நீங்க துவா செய்யணும், செஞ்சீங்கன்னு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் நிப்பாட்டி கூட்டு போயிடுறாங்க. அந்த உணர்வு இல்லாத ஆளா இருந்தா அது கூட சொல்ல முடியாது. கூட்டு வர்றாங்க, கொஞ்ச நேரம் நிப்பாட்டுறாங்க, திருப்பி வேனை கொண்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல விட்டுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரஃபாவுக்கு கொஞ்ச நேரம் வந்துட்டா அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றினவராக ஆயிட்டாரு அப்படிங்கிறதுனால. சரியா? அப்போ அரஃபாவை தவற விட்டால் அதற்கு ஈடு எதுவும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜி என்பது அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ்ஜின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த சுமார் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நாம் அரஃபாவில் தங்கி இருக்கிறோம். அந்த நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டியது. ஏதாவது ஓதுங்க. வெளியே பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா அல்லாஹ்ட்ட கையேந்தி கதறிக்கிட்டு இருக்கோம். என்ன, வெளியே பார்த்தா அழாதவர்களுக்கும் கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு எல்லாரும் அங்க லட்சோப லட்சம் மக்கள் அங்கே குழுமி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யறது. அதனால அரஃபாவில் ஹஜ் துஆதான் அமல், துஆதான் அமல், வேற ஒன்றும் கிடையாது. மக்ரிப் வக்து வர வரைக்கும் அரஃபாவில் இருப்பீங்க நீங்க. அரஃபாவினுடைய மக்ரிப் வக்து வந்த உடனே மக்ரிப் தொழுகையை அங்கே தொழாமல் முஸ்தலிஃபாவுக்கு கிளம்பிடணும். சரிங்களா? மக்ரிப் வக்து வந்துடும், மக்ரிப் வக்து வர்ற வரைக்கும் இருப்பீங்க. ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. என்ன, மக்ரிப் வக்து வந்துருச்சு, மக்ரிப் தொழுவலைன்னா மக்ரிப் அங்க தொழக்கூடாது, முஸ்தலிஃபாவுல தான் தொழுவோம். சரியா? ஹஜ்ரத் ஏற்கனவே சொன்னாங்க, எல்லாருமே உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரவுதால என் சலாத்தை சொல்லுங்க, என் சலாத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்யறது? எத்தனை பேரு, அதாவது இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு வாக்குறுதி வேற ஏத்துக்கிட்டோம். எத்தனை பேருடைய சலாத்தை அங்க போய் சொல்றது? ஞாபகமா இருக்கும், நமக்கு ஞாபகம் இருக்கு. அதனால சலதா யார் யாரெல்லாம் சலாம் சொன்னார்களோ அத்தனை சலாத்தையும் உங்களுக்கு ஏற்றி வைத்து விட்டேன் நாயகமே, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யார சொல்ல அப்படின்னு சொன்னா எல்லாருடைய சலாத்து. அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போன உடனே எனக்காக துஆ செய்யுங்க, எனக்காக துஆ செய்யுங்கன்னு நீங்கள் யார் யாரிடத்தெல்லாம் பயணம் சொன்னீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் சொல்லி இருப்பார்கள். அதனால அரஃபாவோட உங்களுடைய தேவைகளை எல்லாம் உங்களுக்கு தெரிந்த மொழியிலே, உங்களுக்கு தெரிந்த பாஷையிலே அல்லாஹ்விடத்திலே கேட்டு முடித்து, அல்லாஹ் யார் யாரெல்லாம் துஆ செய்யும்படியாக சொன்னார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, அவர்களுடைய நோய்களை தீர்த்து விடு, அவர்களுடைய கடன்களை தீர்த்து வை, அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை தீர்த்து வை, அவர்களுக்கும் இந்த புனிதமான பூமிக்கு வரக்கூடிய தௌஃபீக்கை தா அப்படின்னு யார் யாரெல்லாம் துஆ செய்ய சொன்னார்களோ அப்படின்னு ஒரு ஒற்றை வார்த்தையை சேர்த்து கொண்டால் எத்தனை 1000 பேரிடம் உங்களுக்காக துஆ செய்கிறேன் அப்படின்னு நீங்க வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினவனாக நீங்க ஆயிடுவீங்க. சரியா? சரி. இப்படி அரஃபாவில் இருந்து துஆ செய்து விட்டு மக்ரிப் வக்து வந்த உடனே அங்கிருந்து முஸ்தலிஃபாவுக்கு புறப்படணும். அரஃபாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் இடையில சில கிலோமீட்டர் தூரம் தான். சரியா? ஆனா 25 லட்சம் மக்கள், சுமார் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய 25 லட்சம் மக்கள் ஒரே நேரத்தில், நீங்க மினாவை சில பேர் தவிர்த்துருவாங்க, மினாவையாவது நிறைய பேர் விட்டுடுவாங்க, வெறுமன சுன்னத்து தானே அப்படிங்கிறதுனால மினாவை தவற விட்டுருவாங்க. ஆனால் அரஃபாவை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அத்தனை லட்சமும் அரஃபாவில் இருக்கும். அத்தனை லட்சமும் குறிப்பிட்ட நேரத்தில் அரஃபாவில் முஸ்தலிஃபாவுக்கு போகணும்னா எப்படி இருக்கும்? பஸ் ஊர்றத பார்த்தா கடுப்பா போயிடும் நமக்கு. என்ன, அதனால ஏற்கனவே பழக்கப்பட்ட ஜீவன்கள்லாம் இருக்குது பாத்தீங்களா, பஸ் எல்லாம் எதிர்பார்க்காதுங்க. அதுங்க அது பாட்டு இறங்கி நடந்துரும். நடந்து போயினா ஒரு அரை மணி நேரத்துல போயிடலாம். ஆனா பஸ்ல போனா எவ்வளவு நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஹஜ்ஜுக்கு போறக்கூடிய ஹாஜிகளுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை ரொம்ப முக்கியம். அங்க போய் டென்ஷன் ஆகிறது, என்ன பதட்டப்படுறது, அதெல்லாம் கூடவே கூடாது. அரஃபாவிலிருந்து மக்ரிப்ல நீங்க பஸ்ல ஏறுறீங்கன்னு சொன்னா முஸ்தலிஃபா என்பது சில கிலோமீட்டர் தொலைவுள்ள தூரம்தான் என்றாலும் கூட அதை கடப்பதற்கு நீங்கள் முஸ்தலிஃபாவில் போய் உட்கார்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னு தெரியாது. அது அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். அத்தனை மணி நேரமும் நீங்க பஸ்ல உட்கார்ந்து ஏதாவது ஓதிக்கிட்டு கொண்டுட்டு நீங்க அப்படியே பொறுமையா இருக்கணுமே தவிர அல்லாஹ் நாடுற போது உங்களை கொண்டு போய் சேர்ப்பான். இப்படி எல்லாம் தான் அல்லாஹ் கஷ்டப்படுத்தி தான் அந்த பொறுமையை. நல்லா கவனிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவினுடைய நியத்தாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜினுடைய நியத்தாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நியத்தை நமக்கு கத்து தந்திருக்காங்க தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ, யா அல்லாஹ் ஹஜ்ஜை நாடி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த நியத்து, யா அல்லாஹ் ஹஜ்ஜை நாடி நான் இஹ்ராமில் நுழைகிறேன். சொல்லியாச்சா?
அடுத்த வாசகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த வாசகம் ஃபயஸ்ஸிர்ஹு லீ, அதை எனக்கு லேசாக்கி தருவாயாக. அதற்கு அடுத்தாத போலதான் வதகப்பல்ஹு மின்னி, என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரே ஹஜ்ஜில பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஆனா அவங்க எஸ்ஸிர்ஹுலின்ற வாசகத்தை ஏன் சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னா, பின்னால என்னுடைய சந்ததிகள், என்னுடைய உம்மத்துமார்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும், அதை உணர்த்துறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாசகம். அதனால ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுத்து கொள்ளணும், அதுவும் நமக்கு நன்மைக்கான ஒரு காரணம். சரியா? அதனால முஸ்தலிஃபாவில் எத்தனை மணிக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு தெரியாது. அப்ப போய் சேர்ந்து முஸ்தலிஃபாவில் சின்ன சின்ன கூடாரங்கள் கூட எதுவுமே இருக்காது. ஏன்னா இரவு தங்குறது தானே, சும்மா ஒரு துண்டு ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு தங்கி கொள்ள வேண்டியது. அங்க முஸ்தலிஃபா போய் இறங்கின உடனே ஒழு செய்ய வேண்டியது, ஒழு செய்துட்டு மக்ரிப் இஷாவை ஒன்றாக தொழ வேண்டியது. ஒரு பாங்கு 2 இக்காமத்துல மக்ரிப் இஷாவை ஒன்றாக தொழ வேண்டியது. தொழுது முடிச்ச உடனே அடுத்த காரியம், ஷைத்தானுக்கு கற்களை எறிவதற்காக 49 கற்கள் உங்களுக்கு தேவை. கூட ஒரு 4-5 கற்களை சேர்த்து கல்லு பொறுக்கி கொள்ள வேண்டியது. முஸ்தலிஃபாவில் கல்லு பொறுக்கிற வேலை. அன்று இரவும் முஸ்தலிஃபாவில் தங்குறது தான். முஸ்தலிஃபாவினுடைய இரவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை விட சிறந்ததுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. முஸ்தலிஃபாவினுடைய இரவு லைலத்துல் கத்ர் இரவை விட சிறந்தது. சும்மா அங்க போய் மக்ரிப் இஷாவை தொழுதுட்டு தங்கி இருக்கிறது தான். உங்களுக்கு முடிஞ்சா இரவெல்லாம் விழித்திருந்து தஸ்பீஹ் ஓதுங்க, துவா ஓதுங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. இல்லாட்டி கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் பண்ணி தஹஜ்ஜத்துக்கு எந்திரிங்க. அதுவும் முடியலைன்னா சுபுஹ் தொழுவுங்க. மக்ரிப் இஷாவை தொழ வேண்டியது, ரெஸ்ட் பண்ண வேண்டியது, ஷைத்தானுக்கு எறிவதற்காக கற்களை பொறுக்க வேண்டியது, ஃபஜ்ர் தொழ வேண்டியது, ஃபஜ்ரை தொழுதுட்டு மீண்டும் மினாவுக்கு புறப்பட வேண்டியது. சரிங்களா? ஷைத்தானுக்கு பொறுக்கக்கூடிய கற்கள் சின்ன கல், கொண்டை கடலை அளவு இருந்தால் போதுமானது. பெரிய பெரிய கல்லெல்லாம் வேண்டாம். சின்ன கல், கொண்டை கடலை அளவு எரிவதற்கு 42 கற்கள், கூட எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 கல்லை பொறுக்கி பையில போட்டுக்குங்க. ஃபஜ்ர் வக்து வந்த உடனே ஃபஜ்ரை முஸ்தலிஃபாவில் தொழுது விட்டு அங்கிருந்து மீண்டும் மினாவுக்கு வர வேண்டும். பிற 8 மினாவில் இருந்தாகிவிட்டது, 9 அரஃபாவில் இருந்தாகிவிட்டது, அன்று இரவு முஸ்தலிஃபாவில் தங்கியாகிவிட்டது. பிறை 10 அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய அமல், மினாவுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஷைத்தானுக்கு கல்லெறிகிறது. பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்களை எறிவது. ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய நேரம் ரொம்ப விஸ்தீர்ணமானது. பிறை 10 அன்னைக்கு காலை ஃபஜ்ரிலிருந்து மறுநாள் கால ஃபஜ்ர் வரைக்கும் எப்ப வேணாலும் எறியலாம். சரிங்களா? 7 கல்லை வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா அந்த கல்லை 7 கல்லுக்கு எக்ஸ்ட்ரா கல் எடுத்துக்கங்கன்னு ஏன் சொன்னோம் அப்படின்னு சொன்னா, சில சமயம் கல் எரியிற போது கையை விட்டு கல் தப்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஈடு கட்டுறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா கல் வச்சுக்கோங்கன்னு சொன்னமே தவிர மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 கல் போதுமானது. 7 கல் அங்க போனீங்கன்னு சொன்னா, நீங்க தங்கி இருக்கிற இடம் ஜம்ராத்னு ஒரு இடம் இருக்கும், அதுதான் கல்லெறியக்கூடிய இடம். அந்த ஜம்ராத் என்ற இடத்தில் ஷைத்தான் என்பது, இப்ப அந்த வரலாற்று பின்னணியெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும், அதனால அது வேண்டாம். 3 தூண்கள் நிறுவி இருப்பார்கள். அதுல போட்டிருப்பாங்க ஸ்மால், மிடில், பிக் அப்படின்னு அடையாளம் போட்டிருப்பாங்க. அதனால சின்ன ஷைத்தானை விட்டுட்டு, நடு ஷைத்தானை விட்டுட்டு, பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்களை வீசி விட்டு வந்துட வேண்டியது. அதான் 7 ஷைத்தானுக்கு கல்ல வீசின பின்னாடி அடுத்தது உங்க மீது உள்ள கடமை குர்பானி கொடுக்கிறது. குர்பானி கொடுக்கிறது நம்முடைய கையால் அறுத்து கொடுப்பது தான் ஏற்றம் என்றாலும் கூட அதுல சிரமங்கள் இருக்குது. நாம போய் அந்த பிராணியை தேடி நம்ம கையால அறுத்து கொடுக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம கையால அறுக்கக்கூடிய பிராணிய சவுதி அரசாங்கம் கண்டுகிறது இல்லை. சரியா? அதனால அரசாங்கத்தின் மூலமாக கொடுத்தோம் என்று சொன்னால் முறையாக அறுத்து அந்த பிராணியினுடைய இறைச்சியை சுத்தம் பண்ணி ஏழை நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறான். அதனால பேங்க்ல நீங்க ஹஜ்ஜுக்கு முன்னாடியே மக்காவில் இருக்கின்ற பொழுது நிறைய கவுண்டர்கள் இருக்கும். அங்க போய் ஏதாவது ஒரு பேங்கின் மூலமாக குர்பானிக்கான பணத்தை கட்டிடுங்க. கட்டிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த குர்பானி எப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்னு கேளுங்க. சொல்ல பிறை 10 அன்னைக்கு சொல்லுவாங்க அல்லது 11 அன்னைக்கு சொல்லுவாங்க. அதை கேட்டு அதை மட்டும் உங்க மைண்ட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. சரியா? சரி. இப்போ கல் எறிஞ்சிட்டீங்க, உங்களுடைய குர்பானி 10 அன்னைக்கோ அல்லது 11 அன்னைக்கோ கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்து உங்க மீது உள்ளது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹஜ்ஜினுடைய தவாஃப். ஹஜ்ஜினுடைய தவாஃப், தவாஃபு ஜியாரத் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதான் உங்க மேல உள்ள முக்கியமான கடமை. இந்த ஹஜ்ஜினுடைய தவாஃப நீங்க 10 அன்னைக்கும் செய்யலாம், 11 அன்னைக்கும் செய்யலாம், 12 அன்னைக்கும் செய்யலாம். சரிங்களா? ஹஜ்ஜினுடைய தவாஃப் என்பது மினாவில் இருந்து நீங்கள் மக்காவுக்கு போக வேண்டியது. போய் ஹஜ்ஜினுடைய தவாஃப் என்று நியத்து செய்து 7 சுற்றுகள் சுற்ற வேண்டியது. தவாஃபினுடைய வாஜிப் 2 ரக்காத் தொழ வேண்டியது, ஜம்சம் தண்ணி குடிக்க வேண்டியது, சை செய்ய வேண்டியது. சை செஞ்ச உடனே இப்ப தவாஃபினுடைய ஹஜ்ஜினுடைய தவாஃப் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான அமல். முஸ்தலிஃபாவை விட்டு திரும்பி வந்த உடனே பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்களை எரிகிறீர்கள். அடுத்து உங்களுக்கான குர்பானி கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, குர்பானி கொடுக்கப்பட்டுருச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனா இஹ்ராமை விட்டு நீங்க நீங்கிரலாம். சரிங்களா? இஹ்ராமுடைய ஆடையில தான் நீங்க இருக்கிறீங்க. பிறை 8 அன்னைக்கு மினாவில் வருவதற்காக கட்டப்பட்ட இஹ்ராம் இப்பொழுது அரஃபாவில் இருக்கின்ற பொழுதும் நீங்கள் இஹ்ராமினுடைய நிலையில் இருக்கிறீர்கள். முஸ்தலிஃபாவில் இருக்கிற போதும் இஹ்ராமினுடைய நிலையில் இருக்கிறீர்கள். பெரிய ஷைத்தானுக்கு 7 கற்களை எரிகிற போதும் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கு. இஹ்ராமை விட்டு எப்ப நீங்கணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கல் எரிஞ்சாச்சு, குர்பானி கொடுக்கப்பட்டாச்சு, இந்த 2ம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க இஹ்ராமை விட்டு நீங்கிடலாம். இஹ்ராமை விட்டு நீங்கிட்டு இப்ப ஹஜ்ஜினுடைய தவாஃப செய்யலாம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஹஜ்ஜினுடைய தவாஃப் செய்கின்ற பொழுது நீங்கள் இஹ்ராமினுடைய நிலையில் இருந்து செய்தாலும் சரி, சாதாரண டிரெஸ்ல இருந்து செஞ்சாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. சரியா? இஹ்ராமை விட்டு நீங்கிறது முக்கியம். எப்ப நீங்கிறீங்க? பெரிய ஷைத்தானுக்கு 7 கற்களை எரிஞ்ச பின்னால, குர்பானி குடிச்ச பின்னாடி இப்ப நீங்க இஹ்ராமை விட்டு நீங்கிடலாம். இஹ்ராமை விட்டு நீங்கிட்டு நீங்க தவாஃபு ஜியாரத்து செய்றீங்களா அல்லது இஹ்ராமோடையே செய்றீங்களா அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சரி. பிறை 10 அன்னைக்கு உங்கள் மீது உள்ள அமல், கல் எறிஞ்சிட்டீங்க, பெரிய ஷைத்தானுக்கு 7 கல் எறிஞ்சிட்டீங்க, உங்களுக்கான குர்பானி கொடுக்கப்பட்டுச்சு, இஹ்ராமை விட்டு களைஞ்சிட்டீங்க, முடிஞ்சு. அடுத்து பிறை 11 அன்னைக்கு உங்க மேல உள்ள அமல் 3 ஷைத்தானுகளுக்கு கல்லெறிது. நேத்து பிறை 10 அன்னைக்கு பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்களை எரிந்தீர்கள். பிறை 11 அன்னைக்கு மத்தியானம் தான் வக்தே வருது. முந்தின நாள் காலையில முஸ்தலிஃபாவிலிருந்து வந்ததிலிருந்து மறுநாள் காலையில ஃபஜ்ர் வரைக்கும் எப்ப வேணாலும் கல்லெறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? 2வது நாள் மத்தியானம் 12 மணியிலிருந்து மறுநாள் ஃபஜ்ர் வரை எப்பொழுது வேண்டுமானாலும் கல்லெறியலாம். ஆனா இப்பொழுது 3 ஷைத்தானுக்கு கல்லெறியணும். 21 கல்லை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். அதே ஜம்ராத்து போய் சின்ன ஷைத்தானுக்கு 7 கற்கள், நடு ஷைத்தானுக்கு 7 கற்கள், பெரிய ஷைத்தானுக்கு 7 கற்கள். கல்லெறியும் போது ஒண்ணும் இல்லை, ஷைத்தானுக்கு கல்லெறியன்னு நியத்து பண்ணிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு கல்ல எறிய வேண்டியதுதான். அதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்புறம் கல்லெறியறதுக்கு ஒழு இருக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரி 3 ஷைத்தானுக்கு 7 கற்களை எரிஞ்சிட்டு மீண்டும் நீங்கள் மினாவுக்கே வந்து விடுகிறீர்கள். மினாவில் வந்து மினாவில் தங்குகிறீர்கள். பிறை 12 அன்னைக்கு 5வது நாள் ஹஜ்ஜினுடைய கடைசி நாள். அதே மாதிரி அப்பயும் ஒன்னும் அமல் கிடையாது. மினாவுல தங்க வேண்டியது, ஜம்ராத்துக்கு வந்து 3 ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டியது. எப்போ டைம் எப்போன்னு கேட்டீங்கன்னா 12 மணியிலிருந்து மகரிபுக்குள்ள ஷார்ட் டைம். முதல் நாள் பிறை 10 அன்னைக்கு பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்களை எறிவதற்கு விரிவான நேரம், ஃபஜ்ரிலிருந்து மறுநாள் ஃபஜ்ர் வரைக்கும். அதற்கு அடுத்த நாள் 3 ஷைத்தான்களுக்கு கல்லெறிவதற்கு கொஞ்சம் லாங் டைம், மத்தியானம் 12 மணியிலிருந்து மறுநாள் ஃபஜ்ர் வரை 2வது நாள். 3வது நாள் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம். எப்போ? மத்தியானம் 12 மணியிலிருந்து மகரிபுக்குள்ளாக எரிஞ்சிடணும். எரிஞ்சிட்டு நீங்க என்ன செஞ்சிடணும்? மினாவை விட்டு புறப்பட்டுறணும். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன்னா அந்த பெரிய ஷைத்தானுக்கு கல் எறிஞ்ச உடனேயே கொஞ்ச தூரம் வாக் பண்ணாலே நம்ம மினா எல்லையை விட்டு கடந்துட்டோம் அப்படின்னு. ஏன் மினா எல்லையை விட்டு கடந்துடணும்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்க மகரிப் பாங் சொன்ன பின்னாடி மினாவில் இருந்தீர்கள் என்றால் மறுநாள் முழுக்க மினாவில் தங்க வேண்டும் என்று உங்கள் மீது கட்டாயம் ஏற்பட்டு. சரிங்களா? அதனால விரைவாக கல்லெறிந்து விட்டு விரைவாக நீங்கள் புறப்பட்டு விடுங்கள். சரி, உங்களுக்கான கற்களை நீங்கள் எரிகிறீர்கள். வயது முதிர்ந்தவர்கள், முடியாதவர்கள், சில பேர் வந்து இப்படி சொல்றோம் இல்ல, பகரமாக கற்களை எறிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னோமா இல்லையா? இதை வாய்ப்பா பயன்படுத்திட்டு சில பேர் அலுப்புப்பட்டு நீயே எரிஞ்சிட எங்கல்ல அப்படின்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க.
அந்த மாதிரி செய்யக்கூடாது. உண்மையிலேயே முடியல, உடம்பு முடியல அப்படின்னு சொன்னா நம்முடைய கற்களை இன்னொருவரிடம் கொடுத்து அவர் பகரமான கற்களை எறியலாம். அப்படி பகர கற்களை ஒருத்தர் எத்தனை பேருடைய கல்லை வேணாலும் வாங்கிட்டு போய் எறியலாம். ஆனா கவனம், எனக்கான கல்லை நான் முதலாக எரிந்து விட்டு அதற்கு அடுத்தார் போல இன்னாருக்காக இந்த கல்லை எரிகிறேன், இன்னாருக்காக எரிகிறேன் அப்படின்னு நியத்து பண்ணி எரியணும். தம்பி முதல்ல கேட்டாங்க, வேறொருத்தருக்காக ஹஜ்ஜி செய்யறதா இருந்தா என்ன செய்யறது அப்படின்னா, எஹராம் கட்டுகிற போது, ஹஜ்ஜினுடைய எஹராம் கட்டுகிற போது நான் இன்னாருக்காக இந்த ஹஜ்ஜை செய்கிறேன் நியத்து பண்ணிக்கொள்ளணும், அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணு இல்ல. அதே மாதிரி கல்லெறிகிற போது இன்னாருக்காக கல்லெறிகிறேன், யாருக்காக அவர் பகர ஹஜ்ஜி செய்கிறாரோ அவருடைய பெயரை நியத்து பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி குர்பானி கொடுக்கிற போது இந்த குர்பானி இன்னாருக்காக கொடுக்கிறேன் அப்படின்னு நியத்து செய்து, அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? இந்த மாதிரி 5வது நாள் 3 ஷைத்தான்களுக்கு கல்லெறிந்து விட்டால் அவ்வளவுதான், ஹஜ்ஜினுடைய கிரியைகள் முடிஞ்சிருச்சு. மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன், ஹஜ்ஜினுடைய நாட்கள் துல்ஹஜ் பிறை 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்கள். 8 அன்னைக்கு எஹராம் கட்டி மினாவுக்கு போய் மினாவுல இருக்க வேண்டியது. 9 அன்னைக்கு அரஃபா போக வேண்டியது. அன்று மாலை மக்ரிபுடைய வக்து வந்தவுடனே முஸ்தலிஃபாவுக்கு புறப்பட வேண்டியது. முஸ்தலிஃபாவில் தங்கி மக்ரிப் இஷாவை தொழுதுட்டு ஷைத்தானுக்கு எரிவதற்கான கற்களை பொறுக்கிவிட்டு அன்று ஃபஜ்ரையும் முஸ்தலிஃபாவில் தொழுதுவிட்டு மறுநாள் மினாவுக்கு வர வேண்டியது. மினாவுக்கு வந்து பிறை 10 அன்னைக்கு பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்களை எரிய வேண்டியது. 7 கற்களை எரிந்துவிட்டு பின்னர் அவருக்கான குர்பானி கொடுக்கப்பட்டது என்று உறுதியான பின்னால் அவர் தலைமுடி களை, எஹராம் நீங்கிறதுனா அதான் சொன்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலைமுடி களைகிறது தான் எஹராம் நீங்கிறது. அங்கேயே தலைமுடி களைகிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் இருக்குது. அந்த தலைமுடியை களைஞ்சிட்டு எஹராமினுடைய ஆடையை களைஞ்சிட்டு நார்மல் ட்ரெஸ் உடுத்தி கொள்ளலாம். சரியா? அதுக்கப்புறம் அவருக்கு விருப்பப்பட்ட நாள், அந்த 4வது நாளாக இருக்கலாம், 5வது நாளாக இருக்கலாம், ஹஜ்ஜினுடைய தவாஃப் செய்து மக்காவுக்கு போய் 7 சுற்றுகள் சுற்றி சை செய்து ஹஜ்ஜினுடைய தவாஃபை முடிக்க வேண்டியது. முடித்துட்டு மீண்டும் மினாவுக்கு வர வேண்டியது. 4வது நாள் பிறை 11 அன்னைக்கு மத்தியானத்திலிருந்து மறுநாள் ஃபஜ்ர் வரை அவருக்கு சௌகரியப்பட்ட நேரத்தில் சின்ன ஷைத்தானுக்கு 7கள், நடு ஷைத்தானுக்கு 7கள், பெரிய ஷைத்தானுக்கு 7கள் என்று 3 ஷைத்தானுக்கும் கற்களை எரிய வேண்டியது. எரிஞ்சிட்டு மீண்டும் மினாவில் அவருக்கான இடத்தில் வந்து தங்கி மறுநாளும் மினாவில் தங்கி மறுநாள் மத்தியானம் 12 மணியிலிருந்து மக்ரிபுக்குள்ளாக ஜம்ராத் கல்லெறியக்கூடிய இடத்துக்கு சென்று சின்ன ஷைத்தானுக்கு 7கள், நடு ஷைத்தானுக்கு 7கள், பெரிய ஷைத்தானுக்கு 7கள் அப்படின்னு எரிஞ்சிட்டு அவர் மக்காவுக்கு போயிட வேண்டியது. இப்ப அவர் முழுமையா ஹஜ்ஜினுடைய கிரியைகளை நிறைவு செய்து விட்டார். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் இருந்தால் அவர்களுக்கும் ஹஜ்ஜினுடைய எந்த கிரியைகளுக்கும் எந்த இடர்பாடும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதனால மினாவில் தங்குறது தாராளமாக தங்கிக் கொள்ளலாம். ஒரு பெண், ஒரு ஹாஜி மாதவிடாய் நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா மினாவில் தங்குறதுல எந்த தடையும் கிடையாது. என்ன, மற்றவங்க எல்லாம் வக்துக்கு வக்து தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, அவங்களால அது முடியாது. அது மட்டும்தானே தவிர மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரிதான் அரஃபாவில் தங்குவதற்கும் மாதவிடாய்க்கும் எந்த தடையும் கிடையாது. அரஃபாவுடைய அமல் துவா தானே, தாராளமா அல்லாஹ்ட்ட துவா செய்யலாம், தஸ்பீ ஓதலாம், ஸலவாத் ஓதலாம், ஒன்றும் தடை கிடையாது. என்ன, மற்றவர்கள் லுஹர் அஸரா அரஃபாவில் தொழுவாங்க, இவங்களால தொழ முடியாது. அதே மாதிரி முஸ்தலிஃபாவில் தங்குவது லைலத்துல் கத்ரை விட சிறந்த இரவு என்பது அங்கே தங்கி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தான், எல்லோருக்கும் தான். மாதவிடாய் வரக்கூடிய பெண்ணுக்கு அதிலிருந்து எந்த தடையும் கிடையாது. மக்ரிப் இஷா தொழுவ மாட்டாங்க, கல்லு பொறுக்கிட்டு மற்றபடி அங்கிருந்து துவா செய்து அமல் செய்ய வேண்டியது. மீண்டும் அவர்கள் மினாவுக்கு வந்து அந்த ஷைத்தான்களுக்கு கல்லெறிவதற்கு எந்த தடங்களும் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற சாமானியமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பிறை 12க்கு உள்ளாக எந்த நேரத்திலாவது அந்த ஹஜ்ஜினுடைய தவாஃபை செஞ்சிடணும். அவங்களுக்கு அது கிடையாது, ஏன்னா தவாஃப் செய்ய முடியாது இல்லையா. அதனால அவங்க மாதவிடாய் நீங்கும் வரை இருந்து அவர்களுக்கு மார்க்கம் சலுகை தந்திருக்கிறது. மற்றவர்கள் பிறை 12க்கு உள்ளாக ஹஜ்ஜினுடைய தவாஃபை முடித்துவிட வேண்டும். ஆனால் மாதவிடாய் நிலையிருக்கக்கூடிய பெண்களுக்கு மார்க்கம் சலுகை தந்திருக்கிறது. அவர்கள் எப்பொழுது மாதவிடாய் நிலையிலிருந்து நீங்குகிறார்களோ அப்பொழுது தன்னை சுத்தப்படுத்தி ஹஜ்ஜினுடைய தவாஃபை அவங்க செஞ்சு கொள்ளலாம். இதுதான் அமல். வேற ஜியாரத்தை பத்தி ஏற்கனவே ஹஸ்ரத் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? யாருக்கும் ஏதாவது சந்தேகம்? பெண்களுக்கு ஏதாவது சந்தேகம்?
நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நல்லா விளங்கிட்டாலும் சந்தேகம் ஏற்படாது, ஒன்னு விளங்காம இருந்தாலும் சந்தேகம் ஏற்படாது. இது எந்த நிலைமை? நல்லா விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? அப்படித்தானுங்களே? சரி, அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். வேற ஏற்பாடு பண்ண மாட்டாங்க எந்த இல்ல எந்த ஹஜ் கம்பெனியும். ஏன்னா தேவையே இல்லை தம்பி, தேவையே இல்லை. அவங்க இதுக்கு வழிகாட்டணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க ஹரமுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேங்குகள், வங்கிகள் இருக்குது. அந்த வங்கிகளுடைய வாசல்லையே உட்கார்ந்து குர்பானி சீட்டு கொடுக்குறாங்க. போன உடனே அவங்க ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ரேட்டை கொடுத்தா உங்களுக்கு அந்த குர்பானி ரிசிப்ட் கொடுத்துருவாங்க. குர்பானிக்கு நிர்வாகம் ஏற்பாடு பண்ணுதான்னு கேட்கறாங்க. நிர்வாகம் ஏற்பாடு பண்ணுதா? எப்படி? வேற நீங்க எதுவும் பேச வேண்டியிருக்குதா? நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது? சரி, இவ்வளவுதான் ஹஜ்ஜினுடைய கிருமிகள். என்ன, நீங்க அங்க போய் பொறுமையாக இருங்க, கை தொலைபேசியை குறைச்சு கொள்ளுங்க. சரிங்களா? கை தொலைபேசி அல்லாஹ் காப்பாத்தணும். நம்ம போன காலத்துல கை தொலைபேசி அவ்வளவா இல்ல. என்ன, அதுக்கு அப்புறம் உம்ரா போனோம். உம்ரா போன காலத்துல கை தொலைபேசி அதிகமாயிடுச்சு. அப்ப பார்த்தா பேசிக்கிட்டே அடப்பா நான் நினைச்சுக்கிட்டேன். அல்ல புதுசுல ஹாஜிகள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. என்ன, பயான் கேட்கறது என்ன, தவாஃப் செய்யறது என்ன, எல்லாம் செய்வாங்க தான். அந்த ஹஜ்ஜி முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சோர்வு வந்துடும். ஹஜ்ஜி தான் முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி பயானுக்கு வரமாட்டாங்க. என்ன, தவாஃபை சுத்துறதை விட அதிகமா கடை சுத்துறது, கடை வீதி சுத்துறதாக இருக்கும். பார்க்கலாம், தப்பு கிடையாது. கடை வீதி சுத்துறது என்ன தப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதிகமான நேரம் இபாதத்து. என்னங்க, எப்படிப்பட்ட உன்னதமான நேரம்! சுப்ஹானல்லாஹ், 1,00,000 நன்மை தரக்கூடிய இடம் இல்லையா? ஒரு ஹதீஸ் சொல்றேன். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஅபாவில் தினந்தோறும் 120 வகையான ரஹ்மத்துகள் இறங்கிக் கொண்டே இருக்கின்றன. எத்தனைங்க? 120 வகையான ரஹ்மத்துகள். அதிலே யார் கஅபாவை தவாஃப் செய்கிறாரோ அவரின் மீது 60 வகையான ரஹ்மத்துகள் இறங்குகின்றன. யார் அங்கே நின்று தொழுகிறாரோ அவரின் மீது 40 வகையான ரஹ்மத்துகள் இறங்குகின்றன. தவாஃபும் செய்யல, தொழவும் இல்ல, சும்மா அங்க உட்கார்ந்து அந்த கருங்கல் கட்டிடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹு தாலா தன்னுடைய திருவீட்டிற்கு தந்திருக்கக்கூடிய கண்ணியம், மகத்துவம். அல்லாஹ் சொல்றான், ஒண்ணுமே செய்யாம அந்த வீட்டை பார்த்து கொண்டிருந்தால் அவரின் மீது 20 வகையான ரஹமத்துகள் இறங்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒண்ணுமே செய்ய வேணாம், சும்மா ஒளி செஞ்சுட்டு போய் லோஹருக்கு முன்னாடி உட்கார்ந்து அதை அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்ப கிடைக்கும் வாழ்நாள்ல பாக்கியம் மீண்டும்? இல்லையா? எத்தனையோ பேர் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதனால மற்ற நேரங்களை குறைத்து கொண்டு குடும்பத்தார்ட்ட சொல்லிட்டு போங்க, போனெல்லாம் அதிகம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. தேவைக்கு பேசிக்கிங்க, நல்லா இருக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிங்க. ஆனா சும்மா எப்ப பார்த்தாலும் போன் பேசிக்கொண்டு அதெல்லாம் வேண்டாம். தொலைபேசி எல்லாம் குறைச்சிட்டு இபாதத்தில் அதிகமான நேரத்தை கழிப்போம் இன்ஷா அல்லாஹ். தம்பி என்னமோ சந்தேகம் கேட்க வந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, மணி சொல்ல மாட்டாங்க அவங்க, நாள் உங்களுக்கு சொல்லுவாங்க. மணி சொல்ல மாட்டாங்க, டைம் சொல்ல மாட்டாங்க. இப்ப இவங்க நிர்வாகத்துல பண்றாங்கல்ல, நிர்வாகத்துல பண்ணும்போது உங்களுக்கு நாலு நேரம்லாம் துல்லியமா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஹஜ்ஜி எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தவாஃபுல் விதா என்று சொன்னால் விடை பெறக்கூடிய தவாஃப். சரியா? ஹஜ் எல்லாம் முடிச்சிட்டு நீங்க கடைசியா புறப்படும் போது உங்களுக்கு நிர்வாகம் சொல்லும், இத்தனை மணிக்கு நமக்கு பேருந்து புறப்படுகிறது, அங்கிருந்து மதீனாவுக்கு போவீங்க. சரியா? மதீனாவுக்கு போறதுக்கு இத்தனை மணிக்கு நமக்கு பஸ் ரெடியா இருக்குது, அதனால தவாஃபுல் விதா இத்தனை மணிக்கு முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் போய் தவாஃபுல் விதா விடை பெறக்கூடிய தவாஃப் என்று சொல்லி 7 சுற்றுகள் சுற்றிட்டு, நீங்க எப்ப தவாஃப் செஞ்சாலும் 7 சுற்றுக்கு பின்னாடி தவாஃபினுடைய வாஜிப் 2 ரக்காத். இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. தவாஃபுல் விதாவுக்கும் இதே தான். சரியா? சுத்திட்டு தவாஃபினுடைய வாஜிப் 2 ரக்காத் தொழுதுட்டு அங்கிருந்து விடை பெற்று வர வேண்டிய அதான் தவாஃபுல் விதா. எது? அதுக்கு எஹராம் இல்லை. எஹராம் நேரம் ஒதுக்கி ஹஜ்ஜினுடைய சட்டத்திட்டங்களை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்தீங்க. அங்க போய் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அங்க ஏற்கனவே ஹஜ் பண்ணிட்டு வந்தவங்க இருப்பாங்க, அவங்கள நீங்க கேட்டுக்குங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய ஹஜ்ஜை லேசான ஹஜ்ஜாக அல்லாஹு தஆலா ஆக்கி தருவானாக. மக்பூலான ஹஜ்ஜாக, மபரூரான ஹஜ்ஜாக அல்லாஹு தஆலா ஆக்கி தருவானாக. இங்கு யார் யாரெல்லாம் உங்களை வழி அனுப்புவதற்காக வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜினுடைய நசீபை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. நம்ம எல்லோருக்குமே மீண்டும் மீண்டும் அந்த கஅபாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும், நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.